ஓம் சாந்தி. 14/1/2025 காலை முறையில் ஓம் சாந்தி. பாப்தாதா முருகன் சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் இருக்கிறாரு. நம்ம இறைமார்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானியிலிருந்து இந்த ஞானங்களே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் பார்வை சரீரங்களின் மீது செல்லக்கூடாது. தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள், சரீரங்களை பார்க்காதீர்கள் சொல்றாரு பாபா. இப்ப நம்ம பார்க்கறது பார்வை ஆத்மா மீதுதான் இருக்கணும். எல்லாரையுமே ஆத்மாவா பார்க்கணும், சரீரத்தை பார்க்க கூடாது. எல்லாருமே ஆத்மாதான், நம்மளும் ஆத்மாதான்றத புரிஞ்சுக்கோங்க. சரீரத்தை பார்க்காதீங்கன்றது. ஏன்னா சரீரத்தை பார்க்கறதுனாலதான் பாவ கர்மங்கள் ஏற்படும், தவறு செய்வோம். இவங்க அப்படி எல்லார பத்தியும் நம்ம முகத்தை பார்த்துதான் அவங்களுடைய அந்த விகர்மங்கள், அவங்களுடைய அந்த அவகுணங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆத்மாவை பார்த்தாதான் நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால சரீரத்தை பார்க்காதீங்கன்றாரு. கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த 2 விஷயங்களின் மீது கவனம் கொடுக்க வேண்டும்? ஒரு பிகேவும் பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு குழந்தையும் எந்த 2 விஷயத்துல கவனம் கொடுக்கணும்? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படிப்பின் மீது. முரளி கவனமா படிக்கணும். 2வது, தெய்வீக குணங்களின் மீது அட்டென்ஷன் வைக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், தெய்வீக குணங்கள் நம்மள்ட்ட இருக்குதா? நம்ம அன்பா பேசணுமா, எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறோமா, அமைதியா இருக்கிறோமா அப்படின்றதுல கவனம் வைக்கணும். தூய்மை, சுகம் கொடுக்கறவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் சுகமே கொடுக்கணும். நம்மளுடைய கர்மாவில அட்டென்ஷன் இருக்கணும். இந்த 2துலயும் கவனம் இருக்கணுன்றாரு. பல குழந்தைகளிடம் கோபத்தின் அம்சம் கூட இருப்பதில்லை. சிலரோ கோபத்தில் மிகவும் சண்டையிடுகின்றனர். நிறைய பேருக்கு கோபத்தின் அம்சம் இருந்தா பரவாயில்ல, அம்சம் கூட கிடையாதான், கோபத்திலே ரொம்ப சண்டைய போடுறாங்களாம். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவதையாக வேண்டும் என்று குழந்தைகள் சிந்திக்க வேண்டும். இப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பாபாட்டனா? தேவதையாகிறதுதான் வந்திருக்கோம். அதனால இப்ப நம்ம தெய்வீக குணங்களை தாரணை செய்யணுன்றத நீங்க சிந்திக்கணும்ன்றாரு. ஒருபோதும் கோபத்தில் பேசக்கூடாது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கோபத்துல மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது. பாபா சொல்கிறார், எந்த குழந்தைக்குள்ளாவது கோபம் இருக்கிறது என்றால் அவர்கள் பூதநாயகி ஆவார்கள். பாபா சொல்றார், யாருக்குள்ளார கோபம் இருக்கடோ அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா பூதநாயகி ஆவார்கள். எப்படிப்பட்ட பூதங்களிடம் பேசவும் கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கோபப்படுறாங்கன்னா நீங்க பேசாதீங்க, நீ அமைதியா போயிருந்தாரு. பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்தேன்ற பாடல். ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீங்க. வேற எந்த சத் சங்கத்திலும் எப்போதும் இசைத்தட்டை ரெக்கார்டை வைத்து புரிய வைக்கிறது இல்ல. வேற எந்த சத் சங்கத்திலும் நம்ம போனோம்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஓடாதுன்றாரு. இப்ப நம்ம பாட்டெல்லாம் இங்க கேட்கறோம் இல்லையா, அங்கே சாஸ்திரத்தை தான் சொல்கின்றனர். அங்க சாஸ்திரம் தான் சொல்றாங்க. எடுத்தவொடனே அந்த சாஸ்திரத்தை படிப்பாங்க, அதோடைய அர்த்தத்தை சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்லோகனா சொல்லி அர்த்தம் சொல்லுவாங்க. குருத்வாரத்தில் சீக்கியர் கோயில் ஒண்ணு இருக்கு. கிரந்தத்திலிருந்து 2 வசனங்களை எடுத்துக் கொள்கின்றனர். பின்னர் கதை சொல்பவர்கள் அமர்ந்து அதனை விஸ்தரிக்கின்றனர் சொல்றாரு. பாபா சொல்றாரு, பிரம்மா பாபாவுக்கு நிறைய இதெல்லாம் அவருடைய அனுபவமே இருக்குது. அதனால சொல்றாரு, குருத்வாரத்துக்கு போனோம்னா சீக்கியன் கோயில் இருக்கும். அந்த கிரந்தத்துல இருந்து 2 வசனம் எடுத்துக்குவாங்களாம். அதை கதையா பெருசா விஸ்தாரமா சொல்லுவாங்களாம். ரெக்கார்டை வைத்து புரிய வைப்பது எங்குமே நடப்பதில்லை. இங்க நம்ம சென்ட்ரல்ல நடக்கிற மாதிரி ரெக்கார்டை வச்சு புரிய வைக்கிறதுலாம் எங்கேயும் நடக்காது. இங்க பாட்டுலாம் போட்டு நம்ம அமைதியா தியானம் பண்ணிட்டு பிறகு பாபா முரளி எடுப்பாரு. அந்த முரளியை நம்ம கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்கும். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பாடல்களாகும் என்று தந்தை இப்போது புரிய வைக்கிறார். பாபா இந்த பாடல் எல்லாமே ஆரம்பத்துல பாபா பாடல் எல்லாம் பக்தியில இருந்து உருவான பாடல் தான், அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஞானத்துல நம்ம எழுதாத போது ஆரம்பத்துல பக்தி பாடல் தான், சிவனை நினைச்சு உருகி பாடின பாட்டு எல்லாமே பக்தி தான். அந்த பாடல் தான் சொல்றாரு. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஞானம் தனிப்பட்டது, அது ஒரு நிராகார சிவனிடமிருந்து தான் கிடைக்கும். இப்ப ஞானம் வேற, பக்தி வேற. ஞானம் கடவுள்கிட்ட இருந்து இப்ப நமக்கு கிடைக்குது, நிராகார சிவன்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. இதற்கு ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது என்றார் பாபா. ஞானம் பலவிதமாக இருக்கிறது அல்லவா? ஞானமே பலவிதம்ன்றாரு. இந்த கம்பளம் எப்படி உருவாகிறது என்ற ஞானம் உங்களுக்கு உள்ளதா என்று கேட்கப்படலாம். இப்ப ஞானம்னா என்னது? இப்ப ஒரு கம்பளி உருவாக்குறாங்கன்னா, ஒரு கம்பளம் உருவாக்குறாங்கன்னா அது எப்படி உருவாக்கணும்ன்றது அவங்களுக்குதான் தெரியும் இல்லையா? அந்த செய்முறை விஷயம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்ட்டு கேள்வி கேட்கப்படலாம், நம்மள்ட்ட கேட்பாங்க.
ஒவ்வொரு பொருளை குறித்தும் ஞானம், உருவாக்கம் பற்றிய விளக்கம் இருக்குதுன்றாரு. இப்ப ஏதாவது ஒரு பொருள், இப்ப ஒரு சேலை கூட உருவாக்குறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி உருவாக்கம் பற்றிய ஒரு ஞானம் இருக்கும். அதை வச்சுதான் அந்த சேலையை உருவாக்குவாங்க, நெய்வாங்க. அது மாதிரி எல்லாமே ஒரு பொருள் வருதுன்னா அதுக்கான அது எப்படி உருவாச்சுன்ற விளக்கம் இருக்கும். அதுதான் ஞானம்னு சொல்லுவோம் நம்ம. அவை ஸ்தூலமான விஷயங்கள். ஆனா பாபா சொல்றது அது ஸ்தூலமான விஷயங்கள். ஆத்மாக்களாகி நம் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக தந்தை அவர் ஒருவரே தான் என்று குழந்தைகள் அறிவார்கள். இப்ப நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள், நமக்கு ஒரு அப்பா தான்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உருவம் கண்ணுக்கு தெரியவில்லை. கடவுள் கண்ணுக்கு தெரியல, ஆனா இருக்கிறார். கண்ணுக்கு தெரியலனாலும் ஆள் இல்லைன்னா கிடையாது, கண்டிப்பா அவர் இருக்கிறாரு. அவர் கண்ணுக்கு தெரியலனாலும் அவர் புள்ளியா இருக்கிறார். அந்த நிராகாரரின் சித்திரம் உருவம் கூட சாலி கிராமம் போன்றதே, குழந்தைகளை போன்றதேன்னு சொல்றாரு. அது நம்ம எப்படியோ அதே மாதிரிதான் அவரு இருக்கிறார். இப்ப சாதாரண இந்த லௌகிக அப்பா மாதிரி அவங்களோட பிள்ளைங்க இருக்கிற மாதிரி, அதே மாதிரிதான் ஒரு பூனைக்குட்டியோடைய அம்மா பூனை, அது பூனை மாதிரி தானே இருப்பாங்க. அது மாதிரிதான் இப்ப நம்ம புள்ளி, நம்ம ஆத்மா உயிர், நம்ம புள்ளியா இருக்கணும்னா பாபாவும் நம்மள மாதிரி புள்ளியாதான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அவரை தான் பரமாத்மா என்று கூறுகின்றனர். அப்ப அவரை தான் கடவுள் என்று சொல்றாங்க. அதாவது ஆத்மாக்களின் தந்தைய பரமாத்மான்னு சொல்றாங்க. அவர் தான் எப்படி இருக்கிறார்? நிராகாரமானவர் என்று சொல்லப்படுகிறார். நிராகாரமானவர்னா பிறப்பிறப்புல வராதவர், அதாவது தேகமற்றவர், தேகம் இல்லாதவர், நிராகாரி அப்படின்னு சொல்லப்படுறார். மனிதரை போன்ற சரீரம் அவங்களுக்கு கிடையாது. கடவுளுக்கு மனிதர் மாதிரி ஒரு சரீரம், உருவம் கிடையாது. அனைத்து பொருட்களுக்கும் உருவம் கண்டிப்பாக இருக்கிறது. இப்ப பூலோகத்துல வந்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு சேர்னா அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். மனக்கண்ணாலே நம்ம தெரியும் சேர்னா இப்படிதான் இருக்கும், நாற்காலினா 4 கால் இருக்கும். இதெல்லாம் அப்படியே நம்ம சொல்லும் போதே நம்ம மனசுல வரும், அந்த பொருள்னா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உருவம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்குது. அவை அனைத்திலும் சிறியதிலும் சிறியதான உருவம் ஆத்மாவினுடையதாகும். ஆனா பாபா சொல்றாரு பாருங்க, இவ்வளவு பொருளை பத்தி ஞானம் நமக்கு இருக்குது, புத்தியில நமக்கு படமே காட்டுது இல்லையா, இதுன்னா இப்படிதான் இருக்கும்ட்டு. மனுஷன் எப்படி இருப்பான்னா அந்த மனித உருவமே நமக்கு கண்ணுல தெரியுது, மனக்கண்ணுல. எல்லாத்தோட சின்னதுல சின்ன உருவம் ஆத்மாவினுடையதுன்னு சொல்றாரு. ஆத்மா புள்ளியா இருக்குது, எல்லாத்தோட சின்னது, கண்ணுக்கே தெரியாதுன்றார். அதனை இயற்கை என்றே சொல்வார்கள். ஆத்மா மிகவும் சிறியது. ஆத்மாவை இயற்கைன்னு சொல்லுவாங்க. ஆத்மா ரொம்ப சின்னதா இருக்கு, அதனை இந்த கண்களால் பார்க்க முடியவில்லை. இப்ப எப்படி கண்ணால நம்மளால காத்த பார்க்க முடியல இல்லையா, கரண்ட பார்க்க முடியல, ஆனா அது இல்லைன்னு சொல்ல முடியல இல்லையா. காத்து நம்ம வீசும் போது நம்ம உணர்றோம்ல, காத்து வருது அப்படின்னு. அதே மாதிரிதான் ஆத்மாவும். அது புள்ளியா இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. அது உடம்புக்குள்ள வர்றது போறது எதுவுமே தெரியாது. அதுதான் நாமன்னு சொல்றாரு. இந்த கண்களால் நம்மளால் பார்க்க முடியவில்லை. குழந்தைகளாக உங்களுக்கு திவ்ய திருஷ்டி கிடைக்கிறதுன்றாரு. இப்ப உங்களுக்கு மனக்கண்ணால நீங்க பாக்குறீங்க, ஸ்தூல கண்ணால உங்களால ஆத்மா பார்க்க முடியல. ஆனா மனசு கண்ணால உங்களால புள்ளிய இமேஜின் பண்ண முடியாது, ஸ்டார் மாதிரி இருக்கும். அது உங்களால திவ்ய திருஷ்டி மூலமா பார்க்க முடியுன்றார். காட்சி மாதிரி கிடைக்கிறதுன்றார். அதன் மூலம் அனைத்து காட்சிகளாக தெரிகிறது. இப்ப நம்ம இந்த ஸ்தூல கண்ணால பார்க்காத பொருளை கூட மனக்கண்ணால நம்மளால பார்க்க முடியும். இப்ப கண்ணு மூடி நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள், ஒரு சேரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேர் உங்க கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அது நீங்க எப்படி பாக்குறீங்க, கண்ணால பாக்கல, கண்ணு மூடிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் சேர்ன்னு சொன்னோடனே சேர் எப்படி இருக்குன்ற அந்த வடிவம் உங்களால பார்க்க முடியுது, எப்படி பாக்குறீங்க. ஆனா கண்ணால நம்ம பார்க்கல. ஆனா எப்படி பாக்குறோம்னா மனசு காட்சியை காட்டுது. மனசு நம்ம ஏற்கனவே பார்த்த காட்சி, ஒரு சேரை நம்ம பார்த்திருக்கிறோம், அந்த சேர் இப்படிதான் இருக்குன்றத மனசு நமக்கு காட்டுது. அப்ப இதுதான் மனசின் மூலமா நம்ம பாக்குற காட்சின்றாரு. இதுதான் திவ்ய திருஷ்டி, இதுதான் மனசின் மூலமா நம்ம பாக்குற காட்சி. இப்படிதான் நம்ம பாபாவை நினைவு செய்யறோம். நான் புள்ளியா இருக்கிறேன், பாபா புள்ளியா இருக்கிறான்னு மனசு மூலமா காட்சியால நம்ம நினைவு செய்யறோம். ஆனா அது ஒரு காலத்துல உண்மையாவே நம்ம அங்க போயிருக்கோம். அதன் மூலம் அனைத்து காட்சிகளாக நமக்கு திவ்ய திருஷ்டியின் மூலமா தெரியுதுன்றார். எது கடந்த காலமாக ஆகிவிட்டதோ அது திவ்ய திருஷ்டியின் மூலம் பார்க்கப்படுகிறதுன்றார். இப்ப ஏற்கனவே நடந்தது நீங்க கண்ணு மூடி பாத்தீங்கன்னா மனக்கண்ணுல தெரியும். போன வருஷம் நடந்த காட்சிகள்லாம், நம்ம ஒன்னா உட்கார்ந்தோம், பேசணும், இதெல்லாம் செஞ்சோன்றது நம்ம கண்ணு மூடி நினைச்சோம்னா நமக்கு எல்லாமே படமா ஓடுன்றாரு. அதுதான் திவ்ய திருஷ்டின்றாரு. அதன் மூலமா உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஆனா நம்ம ஏற்கனவே அதை நம்ம பார்த்திருந்தா அதை ஈஸியா நம்மளால இமேஜின் பண்ண முடியும். முதல் நம்பரில் இவர் கடந்து சென்றவர் ஆகிவிட்டார். இப்ப பிரம்மா பாபா முதல் நம்பர்ல அவர் கடந்து சென்றவர் ஆகிட்டார். இப்போது மீண்டும் அவரு வந்திருக்கிறார் எனும் போது அவருடைய காட்சியும் நமக்கு தெரிகிறதுன்றார். இப்ப அவர் ஃபர்ஸ்ட் நம்பர்ல
அவரு இப்ப மீண்டும் வந்திருக்கிறாருன்னும் போது அவரோட காட்சி பிரம்மா பாபாவோட காட்சியும் தெரியுது. ஆனா மிகவும் சூட்சமானதுன்னு சொல்றாரு. பரம்பிதா பரமாத்மா தவிர ஆத்மாவின் ஞானம் வேற யாராலையும் கொடுக்க முடியாது என்பது இதுல இருந்து புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த சிவபாபா இருக்காருல்ல, அவரை தவிர நம்மளால இந்த ஆத்மாவினுடைய ஞானத்தை யாராலையும் சொல்லி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் எப்படி சொல்லி தருவாங்க மற்றவங்க? மற்ற மனிதர்களால இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி தர முடியாது. மனிதர்கள் ஆத்மாவை சரியாக தெரிந்து கொள்ள கூட இல்லைன்றாரு. அதே போல பரமாத்மாவையும் கூட சரியாக தெரிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதனாலையும் ஆத்மாவையும் தெரிஞ்சுக்க முடியாது, பரமாத்மாவையும் தெரிந்து கொள்ள முடியாதுன்றாரு. உலகில் மனிதர்களின் வழிகள் பல இருக்கின்றன. உலகத்துல போனீங்கன்னா நிறைய வழி இருக்கு. ஆனா சிலர் ஆத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியம் ஆயிட்டதுன்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. நானே கடவுள்ன்றாங்க. இல்லைன்னா நான் ஆத்மா, நான் போயிட்டு ஜோதியோட ஜோதி கலந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வேற எதையோ சொல்றாங்க. வாய்க்கு வந்தது எல்லாரும் இந்த மாதிரி பல வழி இருக்குது உலகத்துல. இப்போது குழந்தைகளாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம உண்மை எதுன்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் வரிசைகரமான முயற்சியின்படி அனைவரின் புத்தியிலும் ஒன்று போல பதிய முடியாது. பாபா சொல்றாரு, எல்லாராலையும் இந்த ஞானத்தை ஒரே மாதிரி புரிஞ்சுக்க முடியாதுன்றாரு. ஏன்னா வரிசைக்கிரமா இருக்கிறதுனால யார் அந்த ஞானத்தை நல்லா ஊன்றி படிக்கிறாங்களோ, அதாவது தெளிவா அவங்க புத்தி இருக்குன்னா எல்லா பாயிண்ட்டுமே அவங்களுக்கு பதியும்ன்றாரு. அதனால இது கூட வரிசைகரமான முயற்சியின்படிதான் பதியுன்றாரு. அடிக்கடி புத்தியிலும் பதிய வைக்கப்படுகிறது. இந்த ஞானத்தை அடிக்கடி நம்ம புத்தியில பதிய வைக்கிறோம். நாம் ஆத்மாக்கள், ஆத்மாதான் 84 பிறவின் நடிப்பை நடிக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம ஆத்மாதான் இந்த 84 பிறவின் நடிப்பை நடிக்கணும். தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பரம்பிதா பரமாத்மாவாகிய என்னை தெரிந்து கொண்டு நினைவு செய்யுங்கள் என இப்போது தந்தை சொல்கிறார். இப்ப பாபா ஒன்னும் சொல்லல, நீங்க இந்த உடல் கிடையாது, இந்த உடல் எல்லாம் அழிஞ்சு போயிடும், உலகத்துல எதுவுமே இருக்காது, எல்லாம் அழிஞ்சிடும். இப்ப நீங்க ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்கணும். நான் நடிக்க வந்திருக்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைங்கன்ற. அவர் பரம்பிதா பரமாத்மா நம்மளுடைய அப்பா. அவரை தெரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யுங்க, இது போதும்னு சொல்லி சொல்றாரு. நான் இவரை போய் பிரவேசமாகி குழந்தைகளாக உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். கடவுள் சொல்றாரு, நான் அந்த பிரம்மா பாபா உடல்ல அவதரிச்சு உங்களுக்கு ஞானம் சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. குழந்தைகளாக நீங்கள் தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சு கொள்றதே இல்லை. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த சரீரம் நினைச்சுக்கிறோம். சரீர சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே புத்தி நமக்கு போதும். நம்மள ஆத்மானே நம்ம புரிஞ்சதுல அடுத்தவங்களையும் ஆத்மாவா பாக்குறதும் இல்லை. அதனால உங்கள் பார்வை சரீரத்தின் மீது சென்றுடுது. தன்னை உடம்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களையும் உடம்பாவே பாக்குறோம். இதுதான் நம்ம பிரச்சனையே. இது அரைக்கல்பமா இதான் நடந்துட்டு இருக்கு. உண்மையில் உங்களுக்கு இவரிடம், பிரம்மாவிடம் எந்த வேலையுமே இல்லைன்ட்டார். அவருக்கும் உங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. கனெக்ஷன் எல்லாம் என் கூட தான். ஆனா இந்த உடல்ல நான் சொல்ல வேண்டியதா இருக்குதுன்ற. அனைவருக்கும் சத்தியதி வழங்கும் வல்லல் அந்த சிவபாபா ஆவார். அவரது வழிப்படி நாம் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். இப்ப கடவுள் ஸ்ரீமத் கொடுக்குறாரு, வழி கொடுக்குறாரு. அந்த வழிப்படி நடக்கும் போதுதான் நமக்கு சுகம் கிடைக்கின்றார். யார் தந்தையை முழுமையாக நினைவு செய்வதில்லை அவர்களிடமிருந்து அவகுணங்கள் நீங்குவதே இல்லை. இப்ப பாபா நினைக்கலன்னா, நேற்று சொன்னார்ல, யார் நல்லா நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அறிகுறி எப்படி இருக்கும், அவங்க பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா நல்லா ஆரோக்கியமா ஆயிடுவாங்க. அவர் சொன்னார் இல்லையா, நேற்று ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. மிக சரியா அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க கரண்ட் சக்தி கிடைச்சிட்டே இருக்கும், ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியமா ஆயிட்டே போவாங்க. இதயம் கூட முற்றிலும் குளிர்ந்துரும் சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய ஆத்மாவும் தூய்மை ஆயிட்டே போகும்னு சொன்னாரு. அதனால பாபா சொல்றாரு, பாபாவை யாரும் முழுமையா நினைவு செய்யறது இல்லையோ அவங்கள்ட்ட இருந்து அவகணமே போகாதுன்றாரு. நம்ம பாபா நினைச்சாதான் பூவோட சேர்ந்த நாரும் மனக்கும். பாபாவே நினைக்கலன்னா நம்ம கிட்ட இருக்கிற அவகுணம் போகாது. அதாவது நம்ம எப்படி இருந்தோமோ பிகே ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே இருந்துருவோன்றது. தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்தி கொள்வதில்லை. இப்ப நம்மள ஆத்மான்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அதனாலதான் இப்ப பிரச்சனையன்றார். மனிதர்கள் ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. வெளி உலகத்தினர் தன்னை ஆத்மானும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பரமாத்மா கடவுள் யாரும் தெரிஞ்சுக்கல. சர்வ வியாபி எங்கும் நிறைந்தவர் என்ற ஞானத்தையும் கூட பாரதவாசிகள் தான் பரப்பினார்கள். பாபா சொல்றாரு, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். கல்லுல இருக்கிறார், முள்ளுல இருக்கிறார், தூணு துரும்பு எல்லாத்தையுமே கடவுளா வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் தெருவுக்கு கோயில் வச்சுட்டு எல்லாருமே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் கடவுள், நீயும் கடவுள். இந்த ஞானம் யார் பரப்புங்கன்னா பாரதவாசிகள் தான். உங்களிலும் கூட சேவை செய்ய தகுந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க, மற்ற அனைவரும் அவ்வளவாக புரிந்து கொள்வதில்லை. பாபா சொல்றார், இந்த ஞானத்தை அடைஞ்ச பிகேஸ் கூட அவங்களே கூட எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. கடவுள் ஒருத்தர் தான், மற்ற எல்லாரும் அவ்வளவா புரிஞ்சுக்கிறது இல்லை. தந்தையின் முழுமையான அறிமுகம் இருந்தது என்றால் தந்தையை நினைவு செய்வார்கள். அவங்களுக்கு கடவுளை கரெக்டா புரிஞ்சிருந்தாங்கன்னா, கரெக்டா பாபாவை எப்படி
புள்ளியா நினைச்சு இவங்களும் புள்ளின்னு நினைச்சு நான் இந்த உடல் அல்ல ஆத்மான்னு நினைச்சு பரமாத்மாவை கரெக்டா நினை செய்வாங்க. தனக்குள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்வார்கள். அவங்க கரெக்டா பாபா நினைவு செய்யறதுனால அவங்களுக்குள்ளார அந்த அவகுணங்கள் எல்லாம் போயிட்டு தெய்வீக குணங்களை வாழ்க்கையில தாரணை பண்ணுவாங்க. யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, அவங்க மூஞ்சி சுல்லுன்னு கூட போகாது, முகம் வந்து மலர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்ன்றாரு சிவபாபா. குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கிறார். இவை புதிய விஷயங்கள் ஆகும். பாபா இப்ப நமக்கு புரிய வைக்கிறார், இதெல்லாம் புதுசு, நமக்கு பிராமணர்கள் கூட கண்டிப்பாக தேவை. இப்ப பிராமணர்களோட இந்த யஜ்யத்தை பாதுகாக்க வேணும்ன்ற அவர் தான் செலக்ட் பண்றாரு நம்மளெல்லாம். இந்த யஜ்யத்தை பாதுகாக்க கண்டிப்பா தேவைன்றார். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக எப்போது ஆகிறார்கள் என்பது உலகில் யாருக்குமே தெரியாது. கடவுள் வந்து பிரம்மா உடல்ல அவதரிச்சு பிரஜாபிதா பிரம்மாவா மாத்துறாரு. அவரு குழந்தையா நம்மளா எப்ப ஆகிறோன்றது, பிராமணரா ஆகிறோன்றது யாருக்குமே தெரியாதுங்க. அளவற்ற பிராமணர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் வயிற்று வழி வம்சாவளியினர் ஆவார். இப்ப வெளி உலகத்துல அந்த ஓபிசி கேஸ்ட்ல பிராமின்ஸ் இருப்பாங்களே, அவங்க குடுமி வச்சிருப்பாங்க, பூணூல் போட்டிருப்பாங்க. அந்த பிராமின்ஸ் வந்து நிறைய அவங்க வயிறு வழி மூலமா பிறக்கிறவங்க, வயிற்றின் வழி மூலமா பிறந்து வரவங்க. அவர்கள் பிரம்மா வழி வாய் மூலம் பிறப்பவர்கள் கிடையாது. அவங்க பிரம்மா வாய் வழி வம்சாவளி குழந்தைகள் கிடையாது. நம்மள மாதிரி பிரம்மா பாபாவுக்கு குழந்தை ஆனவங்க கிடையாது. அவங்க அந்த கேஸ்ட்ல அந்த அம்மா வயிற்றுல பிறந்து வரவங்க தான் அவங்க. ஆனா அவங்க வேற, நம்ம வேற. பிரம்மாவின் குழந்தைகளுக்கு ஈஸ்வரியனாகிய தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. ஆனா சாஸ்திரத்துல எல்லாம் இருக்குது, பிரம்மா வாய் வழி மூலமா பிராமணர்கள் கொட்டினாங்க, அந்த குழந்தைகளுக்கு தான் ஈஸ்வரனுடைய ஆஸ்தியே கிடைக்குது. இப்போது உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொல்லுங்க, நீங்க உண்மைதானே? உங்களுக்கு இப்ப ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குதானே? இந்த பிராமணர்களாகிய நீங்கள் வேறு, அவர்கள் வேறுன்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்களாகிய நீங்கள் எப்பதே சங்கமேகத்தில், இப்ப நம்ம சங்கமேகத்துல இருக்கிறோம். அவர்கள் இருப்பது துவாபர கலியுகங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம பிரம்மா பாபா குழந்தையாகி சங்கமேகத்துல வந்துட்டோம். அவங்க வந்து இன்னும் கலியுகத்துலதான் இருக்கிறாங்க. இந்த சங்கமேக பிராமணர்களே வேறு, பிரஜாபிதா பிரம்மாவின் அளவற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பேர் பிகே இருக்கிறாங்க, எல்லாமே பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். எல்லைக்குட்பட்ட தந்தையை கூட பிரம்மா என்றேதான் சொல்வோம், ஏனெனில் குழந்தைகளை பெறுகிறார் அல்லவா. இப்ப இந்த எல்லைக்குட்பட்ட தந்தை இருக்கிறார்ல, அவரை கூட படைப்பு வந்து பிரம்மன் மூலமா தான் படைப்புன்னு சொல்லுவோம். அதனால அவரையும் பிரம்மான்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது ஸ்தூல விஷயம்ன்றாரு. இந்த தந்தை சொல்கிறார், அனைத்து ஆத்மாக்களும் எனது குழந்தைகள் ஆவார்கள். இந்த பிரம்மா சிவபாபா சொல்றார், உலகத்துல இருக்கிற எல்லா 800 கோடி ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைகள்ன்றார். நீங்கள் இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நம்மள சொல்றாரு. இருந்தாலும் நீங்க தந்தை சொல் பேச்சு கேட்கிற பேர் சொல்லும் குழந்தைகள், நீங்க இனிமேலும் இனிமையான குழந்தைகள்னு சொல்லி சொல்றாரு. இது யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிதாகும். இதெல்லாம் நீங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு சொல்றது ரொம்ப ஈஸின்றாரு. சிவபாபாவுக்கு தனது சரீரம் கிடையாது, கடவுளுக்கு உடல் கிடையாது. அவர் உடல்ல வராரு, மற்றபடி அவரு பிறப்பே எடுக்கிறது கிடையாது, பிறப்பிறப்பே அவருக்கு கிடையாது. சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க, ஆனால் அவர் சரீரத்தை பார்க்க முடிவதில்லை. அவரை வந்து சிவன் வந்து ஜெயந்தி ஆயிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு உலகத்துல, அதனால சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனா அவரை யாராலையும் அவர் சரீரத்துல பார்த்ததே கிடையாது. சரீரத்துல அவங்க பார்க்க முடியாது. அவருக்கும் சரீரம் கிடையாது, மற்ற அனைவருக்கும் சரீரம் இருக்குது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தத்தமது சரீரம் இருக்கிறது. இப்ப எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு உடல் இருக்கு, நம்ம கூட இந்த உடல் இருக்குது. அதனால நம்ம இந்த உடல்ல இந்த சிம்மாசனத்துல உட்காந்து, பூர்வ மத்திய சிம்மாசனத்துல உட்காந்து நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கடவுளுக்கு கிடையாது, சரீரமே கிடையாது. சரீரத்தின் பெயரும் வைக்கப்படுகிறது. சரீரத்துக்கு தான் பேர் வைக்கிறாங்க, ஆனா செத்து போயிட்டா அதோட அவ்வளவுதான், அந்த பேர் போயிடும். வேற ஒரு உடல்ல போய் நம்ம அவதரிச்சோம்னா அங்க ஒரு பேர் வைப்பாங்க. அது மாதிரி அந்த சரீரத்துக்கு தான் பேர் வைக்கிறாங்க, ஆத்மாவுக்கு பேர் வைக்கிறது கிடையாது. பரமாத்மாவுக்கு தமது சரீரமே கிடையாது. பரமாத்மா ஒரு உடல் எடுத்தே வர்றது கிடையாது. கடவுளுக்கு உடலே கிடையாது. ஆகவே அவர் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். அதனாலதான் அவர் பரமாத்மான்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வர்றது கிடையாது. பிறப்பிறப்புல வந்து அவரும் நம்மள மாதிரி மாட்டிக்குவார். அவருடைய ஆத்மாவுக்கு தான் நம்ம என்ன பெயர் வைக்கிறோம்னா சிவன் என்ற பெயர் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். அது ஒருபோதும் மாறுவதே இல்லை. அவர் சரீரம் வேற வேற சரீரம் எடுக்காதனால அவருக்கு பேரே மாறல, ஒரே பேரவே இருக்கிறார். சிவன் என்ற பெயர் தான் அவருடையது. பரமாத்மாவுடைய பெயர் சிவன். அவர்தான் அல்லா ஜஹாவன் விதவிதமா வர வர தர்மத்துல சொல்றாங்க. ஆனா அவர் சரீரம்லாம் மாறுறது இல்லை, ஒரே ஆத்மா. அவர் சரீரம் எடுக்கிறது இல்ல,
ஒரே பேர் தான், பேர் மாறுவதில்லை. சரீரம் மாறும் போதுதான் பெயர்களும் மாறிவிடுகின்றன. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பிறவில ஒரு பேர் இருக்கு, அதுக்கு முன்னாடி பிறவில வேறு பேர் இருக்கு. ஏன்னா சரீரம் மாறிட்டே இருக்கு, அதனால நமக்கு பேர் மாறுதுன்றது. சிவபாபா சொல்கிறார், நான் எப்போதும் நிராகார பரமாத்மாவாக தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் பிறப்பிறப்புல வர்றதில்லை, எப்பவுமே நான் பரமாத்மாவா இருக்கிறேன், புள்ளியா இருக்கிறேன். நாடகத்தின் திட்டப்படி இந்த சரீரம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நாடகம் டிராமா படி நான் இந்த பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறேன். சன்னியாசிகளின் பெயர்கள் கூட மாறியபடிதான் இருக்கும். சன்னியாசிகளுடைய இந்த பிறவில ஒரு பேர்னா அடுத்த பிறவில அவருக்கு வேற பேர் வைப்பாங்க, வேற உடல்ல பிறந்து வரும்போது. குருவினுடையவர் ஆகும்போது பெயர் மாறுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. உங்களின் பெயரும் கூட மாறியது. இப்ப நம்ம கூட சத்குரு வந்துட்டாரு இல்லையா, அவர் நமக்கு பேர் மாத்தினாரு. சில பேர் பேரை மாத்திக்கிட்டாங்க, அப்படி பேர் மாத்தினவங்க கூட பிகேவா இல்ல போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எதுவரை பெயர் மாறிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு பேர் ஓடி போனவராகி விட்டனர். பாபா சொல்றாரு, எதுவரை பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பேரை மாத்தினவங்க கூட ஓடி போயிட்டாங்கன்றாரு. அந்த சமயத்தில் இருந்தவர்களுக்கு பெயர்கள் இடப்பட்டன. இப்போது பெயரை வைப்பதில்லை, யார் மேலும் நம்பிக்கையே இல்லை, அதனால பேரே பாபா வைக்கிறது இல்லைன்ட்டார். பாருங்க, அந்த காலத்துல பிரம்மா பாபா வந்தபோது 350 பேர் பேர் மாத்தினாரு சிவபாபா. மேல போய் டிரான்ஸ்ல போயிட்டு எல்லாருக்கும் பேர் மாத்தினாங்க. அப்படி பேர் வச்சவங்க கூட இல்ல, ஓடி போயிட்டாங்க. இப்போது யாருக்கும் பேர் வைக்கிறது இல்லை, யார் மேலும் நம்பிக்கை இல்லைன்ட்டாரு. இன்னைக்கு பிகே இருப்பாங்க, நாளைக்கே ஓடி போயிடுவாங்க. எதுக்கு இவங்களுக்கு பேர் வைக்கணும்னு விட்டாராம் பாபா. மாயை பலரை தோற்கடித்து விடுகிறது. மாயை அந்த மாதிரி தோற்கடிக்குது. அவங்க பிகேல இருந்து நான் பிகேவா ஆயிடுறாங்க, அந்த அளவுக்கு மாயா தோற்கடிக்குது. அப்போது ஓடி விடுகின்றன சொல்லி சொல்றாரு. ஆகையால் பாபா யாருக்கும் பேரே வைப்பதில்லை சொல்லி சொல்றாரு. இப்பெல்லாம் சிவபாபா எந்த பிகேக்கும் பேரை மாத்தல, அதே பேரோட இருங்க. எதுக்கு நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா அப்புறம் வேற வேஸ்ட், பேர் வச்சதே வேஸ்ட்ன்றாரு. சிலருக்கு வைப்பது, சிலருக்கு வைக்காமல் இருப்பது, அதுவும் சரியல்லன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப சிலருக்கு மட்டும் நாங்க பேர் வச்சு ஒரு சிலருக்கு வைக்கலன்னா அதுவும் நல்லா இருக்காது, யாருக்குமே வைக்க வேணாம்னு சொல்லி விட்டுட்டாராம் பாபா. நாங்கள் உங்களுடையராக ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் சரியான விதத்தில் என்னுடையராக ஆவதில்லை. நிறைய பேர் சொல்றாங்க சென்டர்ல வந்தோடனே, பாபா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் உங்களை, உங்களுடையரா ஆயிட்டோம் சொல்றாங்க. ஆனா சரியா அவர் சொல்ற பேச்சு கேக்குறாங்களா, அவருடையவரா ஆகுறாங்கன்னா ஆகிறது இல்லை. பிரம்மா பாபா மாதிரி எல்லாம் உடல் மனம் பொருள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்படியே அவருடைய காரியத்துல இறங்கணுமானா இல்ல. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், ஒரு ஒரு டைம்க்கு ஒரு ஒரு மாதிரி பேச்சு, அதானே இருக்கிறோம். ரெண்டு கட்டா மாதிரி ஒரு முரளியில திட்டினா இருந்தார். அது மாதிரிதான் நிறைய பிகேஸ் இருக்காங்க. வாரிசு ஆவதன் ரகசியம் கூட தெரியாதவர்கள் நிறைய பேர் உள்ளனர். அதாவது வாரிசுன்னா என்ன, சிவபாபாவுக்கு வாரிசு ஆகிறதுன்னா என்னன்ற ரகசியம் கூட தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றார். பாபாவை சந்திக்க வருகிறாங்க, ஆனால் வாரிசுகள் அல்லன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் பாபா மீட்டுக்கு வராங்க, ஆனா எல்லாரும் வாரிசுன்னா எப்படி இருக்கணும், ஸ்ரீமத் படி ஃபுல்லா நடக்கணும், பாபா பிரம்மா பாபா சமான் ஆகணும். அதாவது நல்ல முயற்சி பண்ணி பாபா பிரத்யட்சம் பண்ணணும், சிவபாபாவை உலகத்துக்கே யாருன்னு காட்டணும், அவர் வந்துட்டாருன்னு உண்மையா நம்பணும். பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறது சிவபாபா தான், அவர் தான் கடவுள், இவரைதான் நான் தேடணும். பக்தியில 63 பிறவிலாம் பக்தி செஞ்சு இவரைதான் நான் தேடினேன், அலைஞ்சேன், கிடைச்சிட்டாரு, இவருதான் இப்ப வந்திருக்கிறாரு, இவருதான் என்னை மாத்தி தேவதையாக்க போறாரு, எல்லாத்துலயும் நம்பிக்கை இருக்கணும். பிரம்மா பாபா மாதிரியே நடந்து அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அவரோட அடி மேல அடி எடுத்து வச்சு வெற்றி மாலையில மணி ஆகும். இது அவங்கதான் வாரிசு சொல்றாரு. நிறைய பேர் மீட் பண்றாங்க, ஆனா எல்லாராலையும் வெற்றி மாலையில் வர முடியாதுன்றாரு. நாம் வாரிசுகள் என சில நலநில குழந்தைகள் புரிஞ்சிருக்கின்றனர், ஆனா சிலர் புரிஞ்சிருக்கிறாங்கன்றார். ஆனால் இவர் வாரிசு அல்ல என்று பாபா புரிந்து கொள்கிறார். ஆனா பாபா சொல்றாரு எல்லாரும் வாரிசு அல்லன்னு சொல்லி பாபா புரிஞ்சிருக்கிறாராம். ஏன்னா அவருக்கு தெரியும்ல போன கல்பத்துல யார் வாரிசு ஆனாங்கன்னு. வாரிசு ஆவதற்காக பகவானை தன் வாரிசு ஆக்க வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க வாரிசு ஆகணும்னா போய் 108 மணி மாலையில வெற்றி மாலையில வரணும்னா நீங்க பகவானை இப்ப வாரிசு ஆக்கியிருக்கணும், நீங்க அவரை உங்களுடைய குழந்தைய ஆக்கியிருக்கணும். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதும் கஷ்டமாகின்றார். கடவுளே நம்ம வாரிசாகணும்னா ஒரு விஷயம் விடாம அவர்கிட்ட தான் பகிர்ந்துக்கணும். வேற யாருமே உங்களுக்கு முக்கியமானவங்கள தெரியக்கூடாது. இந்த தேகதாரியும் நீங்க பார்க்க கூடாது, இந்த தேகத்தையும் நீங்க பார்க்க கூடாது. நீங்க ஒரு புள்ளி, பாபா ஒரு புள்ளி. எது நடந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணும். பாபா பாபா பாபா, அதாவது அவருதான் என் மகன். அப்ப ஒரு மகன்னா எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருவோம். அதாவது என்னதெல்லாம் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுல ஒரு பையன் இருக்கிறாங்கன்னா சொத்து எல்லாம் அவனுக்கு தானே,
எனக்கு முன்னாடி என் பையனுக்கு தான் எல்லா சொத்தும், அந்த மாதிரி சரண்டர் ஆயிடுவோம் இல்லையா ஒரு பையன் இருந்தா. அந்த மாதிரி நீங்க பாபாவை நினைக்கணும். பாபா இதெல்லாம் ஒண்ணுது, நீ ஏன் பார்த்து போட்டாதான், நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன், இந்த வாழ்க்கை முழுதும் நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன் பாபான்ட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலாம். அந்த மாதிரி புத்தி மூலமா தான் சொல்றாரு. அதுக்காக கொண்டு போய் சென்டர்ல கொடுத்துருங்க அப்படியெல்லாம் சொல்லல. புத்தி மூலமா நீங்க வாரிசு ஆயிட்டீங்கன்னா போதும்ன்றாரு. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றி மாலையில வர முடியும். உண்மையான வாரிசு அவங்கதான்ன்றாரு. பாபாவை யார் வாரிசாக்குறாங்களோ அவங்கதான் உண்மையான வாரிசு. இந்த ரகசியத்தை கூட புரிந்து கொள்வது கஷ்டமாகும். வாரிசு என்று யார் புரிந்து கொள்ளப்படுகின்றனர் என்பதை பாபா புரிய வைக்கிறார். இப்ப பாபா நம்ம புரிய வைக்கிறார். நம்ம சொல்றோம்ல நான் வாரிசு தான் நினைச்சுக்கிறோம், ஆனா உண்மையான வாரிசு யாருன்ட்டு பாபா இப்ப புரிய வைக்கிறார். பகவானை யாராவது வாரிசாக ஆக்கி கொண்டால் ஆஸ்தி கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம அவரை குழந்தைய ஆக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம அவர் மேல ஒரு தீவிர நம்பிக்கையை வச்சுட்டான். எனக்கு கடைசி வரைக்கும் யாரும் வேணா ஒரு பாபா போதும், அவர்தான் என்னோட பையன், அவருக்கு எல்லாமே நான் அவரை நம்பிதான் இருக்கிறேன், அவரை நம்பிதான் இருக்கேன். எந்த தேகதாரி நம்பி நான் இல்ல. அவர்கிட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். என்னுடைய உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் அவருக்காக தான் இந்த வாழ்க்கையை ஃபுல்லா. அவர்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே செய்வேன். ஒரு விஷயம் கூட அவர்கிட்ட மறைக்க மாட்டேன். பாபா இங்க போறேன், பாபா அங்க போறேன், பாபா இதுதான் அப்படின்னு எல்லாமே அவர்கிட்ட கேட்டுதான் நீங்க செய்யணும். அந்த மாதிரி மட்டும் நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தி கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஒரு வேற வழியே கிடையாது. அவரோட நமக்கு ஆஸ்தி கொடுத்தே ஆகணும். அப்போது பிறகு தந்தை தன் வாரிசாக ஆக்குவார். அப்ப கண்டிப்பா நம்மள அவரு வாரிசா ஆக்கிடுவார். ஆஸ்தியை ஏழைகளை தவிர எந்த பணக்காரரும் தர முடியாது. பாபா சொல்றார், இப்ப எந்த ஒரு பணக்காரரும் நமக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. ஏழைகளை தவிர எந்த பணக்காரரும் தர முடியாது. மாலை எவ்வளவு குறைவானவர்களுடையதாக உருவாகிறது பாருங்க. இப்ப மாலை இந்த 108 மணி மாலை தான் கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கூட யாராவது பாபாவிடம் கேட்டால் பாபாவால் சொல்ல முடியும். நீங்கள் வாரிசு ஆவதற்கான உரிமை உள்ளவரா அல்லது இல்லையா. இப்ப நம்மளே கேட்டா கூட பாபா சொல்லுவாங்க நம்ம வாரிசு ஆவதற்கு உரிமை இருக்கா இல்லையான்ட்டு. இந்த பாபாவும் கூட சொல்ல முடியும். பிரம்மா பாபா கூட சொல்லிடுவாராம் நம்மளால வாரிசு ஆக முடியுமா முடியாதான்னு. இது புரிந்து கொள்ளக்கூடிய பொதுவான விஷயமாகும் சொல்றாரு. வாரிசு ஆவதிலும் கூட மிகவும் புத்தி தேவைன்றாரு. லட்சுமி நாராயணர் உலகின் எஜமானராக இருந்தனர். ஆனால் இந்த எஜமான தன்மையை எப்படி அடைந்தனர் என்பதை யாருமே அறிவதில்லை. இப்ப திருப்பதி கோயில் எல்லா கோயிலும் பாகம் இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோயில் கட்டி இப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏன் அவ்வளவு பக்தர்கள் குவியறாங்க அப்படின்னா அவங்க உலகத்துக்கே எஜமானரா இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல. ஆனா அவங்க எப்படி அந்த எஜமான தன்மையை அடைஞ்சாங்கன்றத யாருக்குமே தெரியாது. இப்போது உங்களின் லட்சியம் குறிப்பால் முன்னால் இருக்குதுன்றாரு. பாபா சொல்றாரு, உங்க லட்சியம் ஏம் ஆப்ஜெக்ட் உங்க முன்னாடியே இருக்குது. நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். குழந்தைகள் சொல்வார்கள், நாங்கள் சூரிய வம்சத்து லட்சுமி நாராயணராக ஆக போகிறோம், சந்திர வம்சத்து ராமன் சீதையாக அல்லன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லுவோம்னு சொல்றாரு. ராமன் சீதையை சாஸ்திரங்களில் இழிவாக செய்து விட்டனர். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா சாஸ்திரத்துல அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. ராமர் சீதையை ராமன் கடத்திட்டாரு, ராமர் போயிட்டு காப்பாத்தினாரு, அப்புறம் சீதையை ஏத்துக்கல, வனவாசம் போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் காட்டும்போது நமக்கு என்ன ஆசை வருதுன்னா நம்ம லட்சுமி நாராயணா ஆகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். லட்சுமி நாராயணை ஒருபோதும் தவறாக அந்த மாதிரி கூறியதை பற்றி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா சாஸ்திரங்கள்ல லட்சுமி நாராயணன் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தவறாலாம் காட்டல. சிவபாபா மற்றும் கிருஷ்ணருக்கும் கூட நிந்தனை செய்யப்பட்டது. ஆனா கிருஷ்ணரை கூட திட்டி இருக்கிறாங்க, சிவனையும் திட்டி இருக்கிறாங்க. சர்வ வியாபின்ட்டு கிருஷ்ணரையும் வெண்ணெய் திருந்தாரு, பெண்களோட சேலையை உடச்சு வச்சிட்டாரு, என்னென்ன நிந்தனை எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிடுறாங்க. நான் குழந்தைகளாகிய உங்களை இந்த அளவு வேந்தலும் வேந்தவராக ஆக்குகிறேன் என்று தந்தையே இப்ப கூறுகிறார். இப்ப கடவுளே சொல்றாரு, உங்களை இந்த மாதிரி லட்சுமி நாராயணா ஆக்குறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். என்னை விடவும் குழந்தைகள் வேகமாக சென்று விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவரை விட கூட குழந்தைகள் வேகமாக போறாங்களாம். லட்சுமி நாராயணரை யாரும் நிந்தனை செய்ய மாட்டார்கள். கிருஷ்ணரின் ஆத்மா அதேதான், ஆனால் தெரியாத காரணத்தினால் நிந்தனை செய்து விட்டனர். இப்ப கிருஷ்ணர் தான் போய் நாராயணர் ஆகிறாரு, ராதை தான் போய் லட்சுமி ஆகுறாங்க. அதே ஆத்மா தான் வருங்காலத்துல அப்படி ஆகிறாங்கன்றது தெரியாதனால நிந்தனை செய்துட்டாங்க. லட்சுமி நாராயணரின் கோயில் கூட மிகவும் குஷியுடன் கட்டுகின்றனர். இப்ப கோயில் கட்டுறாங்களா அந்த ராதாகிருஷ்ணர் லட்சுமி நாராயணன் கோயில்லாம் நல்லா குஷியோட கட்டுறாங்க. உண்மையில் ராதாகிருஷ்ணருடைய கோயில் கட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சதோ பிரதானமாக இருந்தாங்க. லட்சுமி நாராயணரோட அந்த இளமை பருவத்துல ராதாகிருஷ்ணர் தான் ரொம்ப தூய்மையா இருந்தாங்க சொல்றாரு பாபா. இவர்களின் லட்சுமி அதாவது இளமை பருவத்துல சதோ பிரதானமா இருந்தது லட்சுமி ராதே கிருஷ்ணர் தான் சொல்றாரு.
இவர்களின் லட்சுமி நாராயணன் இளமை பருவத்தை சதோ என்கிறோம். அவர்கள் சிறியவர்கள், ஆகவே சதோ பிரதானம் என்று கூறுவோம் சொல்லி சொல்றாரு. சிறிய குழந்தை மகாத்மாவுக்கு சமமாக இருக்கும். சிறிய குழந்தைகளுக்கு விகாரத்தை பற்றியே தெரியாதது போல அங்கே பெரியவர்களும் கூட விகாரம் என்றால் என்ன என்பதே தெரியாது. சொர்க்கத்துல விகாரம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. பெரியவங்க லட்சுமி நாராயணன் கூட தெரியாது விகாரம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த கலியுகத்துல மோசமா அது நடக்குது இது நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம்ல, இதெல்லாம் அந்த சொர்க்கத்துல எதுவுமே கேள்விப்படவே மாட்டோம். அங்க யாருக்குமே அந்த காமம்னா என்னன்னு தெரியாது. கோபமா அப்படின்னா என்ன, அது இருந்து பேசினா கூட அப்படின்னா என்ன, சீன் கூட பேச மாட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, அத கோபம்னான்னு தெரியாது, பற்றுன்னான்னு தெரியாது, ஆசைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா சுத்தி எல்லா பொருளும் அவங்களுக்கு அப்படியே தங்க மாளிகை வேற வேற அவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஆனா ஒண்ணு மேல கூட அவங்களுக்கு ஆசையே வராது. ஏன்னா எல்லாம் கொட்டி கிடக்கும் சுத்தி. அதனால எல்லாமே இருக்கும்போது ஆசை வராது இல்லையா. அந்த மாதிரி ஆசை என்றால் என்னன்றே தெரியாத நிலையில இருப்பாங்க. அகங்காரமும் தெரியாது, குழந்தை மாதிரி இருப்பாங்க எல்லாரும். ஆனா இங்க குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி தெரியாது. இங்க கலியுக குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அங்க சொர்க்கத்துல பெரியவங்களுக்கே விகாரம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த 5 பூதங்கள் அங்க இருப்பதே கிடையாது. ஏன்னா இங்கேதான் அழிச்சிடுறாருல்ல. விநாசம் கடைசியா விநாசம் நடக்கும்போது டோட்டலா எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் அந்த விநாசத்திலே அழிஞ்சு போயிடும். எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த மனிதர்கள் விகாரம் இருக்கிற மனிதர்களே இருக்க மாட்டாங்க. பூலோகத்துல எல்லாரும் போயிடுவாங்க. நம்மளும் பைசாவாகி போயிடுவோம், எல்லாரும் போயிடுவாங்க. அப்ப இந்த 5 பூதங்களே அங்க சொர்க்கத்துல இருக்காதுன்றது. விகாரங்களை பத்தி தெரியவே தெரியாது யாருக்குமே. காமன்னா என்ன, கோபம்னா என்ன, பற்றுனா என்ன, ஆசைனா அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. தேவதைகள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இந்த சமயம் இரவாக உள்ளது, ஆனா இப்ப இரவா இருக்குது. காம விகாரத்தின் அங்க சேஷ்டை இரவில் தான் நடக்கிறது. ஆனா இந்த உலகம் ரொம்ப மோசமா இருக்குது. இந்த இரவு டைம்லதான் மோசமான விஷயம் நடக்குது. தேவதைகள் இருப்பது பகலில். அவங்க நம்ம சொர்க்கத்துல தேவதைகள் இருப்பாங்க, பகல்ல தான் இருப்பாங்க. ஆனா பகல்ல தவறே நடக்காது. சொர்க்கம் சத்தியகம் என்பதால் காமத்தின் சேஷ்டையே அங்க இருக்காதுன்றாரு. எந்த விகாரமே அங்க இருக்காது. காமம் மட்டும் கிடையாது, கோபம் பற்று ஆசை அகங்காரம் இது எண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க யாரும். எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம். லட்சுமி நாராயணன் ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் மறு தடவை போட மாட்டாங்க. அது மாதிரி அந்த ட்ரெஸ்ஸ அவங்களுடைய வேலைக்காரங்களே போட்டுக்குவாங்க. அதாவது இது என்னதுதான் அப்படின்னா எடுத்து வைக்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா அடுத்த செகண்டுக்கு அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நிறைய ட்ரெஸ். அதாவது அந்த புறத்துல இருந்தா ஒரு ட்ரெஸ், தர்பாருக்கு வந்தா ஒரு ட்ரெஸ், வெளியே போனா ஒரு ட்ரெஸ், அதே மாறிக்கிட்டே இருக்கும். போட்ட ட்ரெஸ்ஸே அவங்க திரும்பவும் போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாபா சொல்லியிருப்பாரு முரளில. அதனால அது கூட இது எண்ணிது அப்படின்லாம் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். அந்த மாதிரியான ஒரு உலகம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆசையும்ன்றது என்னன்னு தெரியாது, பற்றுன்றது ஒண்ணும் தெரியாது, அகங்காரமும் இது நான்லாம் பேச மாட்டாங்க யாரும் அங்க. நானு என்னது இந்த மாதிரி வார்த்தையே வராது. ஏன்னா எல்லாம் ஆத்ம உணர்வுல அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி மாறப்போகுது உலகம். அந்த மாதிரி மாறிடும். எப்ப நீங்க அந்த மாதிரி ஆகுனீங்களோ அந்த மாதிரி உலகம் மாறிடும்ன்றாரு. இப்போது இரவில் ராவணராஜன் அனைவரும் விகாரிகளாக இருக்கின்றனர். அங்க எந்த விகாரம் கிடையாது. ஆனா இப்ப இரவுல இருக்கிறோம். இங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க, இது என்னது இது ஒண்ணுது, இந்த இடத்துல இந்த கோட்டை தாண்டி வராதீங்க, எங்க நாட்டை தாண்டி வராதீங்க, இந்த தண்ணி இங்க வரைக்கும் தான் விடுவோம், இங்க விட மாட்டோம். இது எல்லாமே விகாரிகள் வாழற உலகம்ன்றாரு. சத்தியுகம் வந்தாலே நம்ம அனைத்து விகாரங்களும் சென்றுவிடும். ஆனா சொர்க்கம் வந்துருச்சுன்னா நம்மளும் மாறிடுவோம், உலகமும் மாறிடும்ன்றாரு. விகாரம் என்பது என்ன பொருள் என்பதை தெரிந்திருக்காதுன்றாரு. விகாரம் அப்படின்னா என்னன்ட்டு சொர்க்கத்துல கேட்போம். இவை ராவணனின் விகார குணங்களாகும். இதெல்லாம் ஒண்ட வந்த பிடாரின்றாரு பாபா. ஒண்ட வந்த பிடாரி ஊப்பிடாரு வச்சு நம்மளுடைய பழைய குணங்களை விரட்டிடுச்சு இந்த குணம்லாம். இந்த அசுர குணம் இயற்கையா நம்மள எல்லாருடைய குணங்கள் அன்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறது, எல்லாருக்கும் சுகம் கொடுக்கறது, இதுதான் நம்மளுடைய குணம். இந்த நடுவுல அந்த குணம் நம்மளுடைய இதுதான் நம்ம குணம்னு நம்ம நினைச்சுட்டோம். ஆனா இதெல்லாம் ராவனுடைய விகார குணங்களாகும். இது விஷயம் நிறைந்த உலகமாகும். பாபா சொல்றார், இந்த உலகமா நான் எப்படி படைச்சேன் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்கன்ற, இது விஷம் நிறைந்த உலகமாகுன்றார் பாபா. நிர்விகாரி உலகில் விகாரத்தின் எந்த விஷயமே இருக்காது. சொர்க்கத்துல வாங்க, நான் படைச்ச உலகத்தை பாருங்க, அங்க எந்த விஷயமுமே இருக்காதுன்றது. அந்த விஷம், அந்த பாம்புலாம் கூட அங்க இருக்காது. விஷம் நிறைந்த அந்த ஜந்துக்கள் கூட அங்க இருக்காது. விகாரத்தின் எந்த விஷயமே அங்க இருக்காது. அது ஈஸ்வரிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது.
எப்போது இருப்பது அசுர ராஜ்யன்றாரு. அதனாலதான் இங்க நம்ம பாம்பெல்லாம் பார்க்கலாம். எல்லாமே அசுர ராஜ்யம். இந்த விலங்குகள், மோசமான விலங்குகள்லாம் கூட இங்கதான் இருக்கு. இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் வசீகரமான முயற்சியின்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கிறீங்க. அளவற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்ப பிரம்மா பாபாவுக்கு அளவற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த அனைத்து வீட்டுகளும் யாருடைய குழந்தைகள் என்பதை எந்த மனிதருமே புரிந்து கொள்ள முடியாது சொல்றாரு. பாருங்க, இவ்வளவு பேர் சென்டருக்கு வராங்க. போக போக எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் போகுது. இப்பயும் நிறைய பிகேஸ் கணக்கில் அடங்காம இருக்கிறாங்க. எல்லாருமே முரளி படிக்கிறாங்க, எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் யாருடைய குழந்தைகள்னு யாருக்கும் தெரியாது. அனைவரும் சிவபாபாவை நினைவு செய்யறாங்க. எங்க இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும் இதே நேரத்துல எல்லாரும் இந்த முரளி படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் பாபாவை நினைவு செய்யறாங்க. பிரம்மாவை கூட நினைப்பதில்லை. ஆனா பிரம்மா பாபா போட்டோ கூட அவரை கூட யாரும் நினைக்கிறது இல்ல. அவர் நெத்தி பூர்வத்துல இருக்கிற சிவபாபாவை தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இவர் பிரம்மா தாமே சொல்றாரு, அவரே சொல்றாரு பிரம்மாவே, என் உடம்ப பாக்காதீங்க, என்ன நினைக்காதீங்க, என் முகத்தையே பாக்காதீங்கன்றாரு. என் நெற்றி பூர்வத்தை மட்டும் பாருங்க, அங்க சிவபாபா வந்து அவதரிச்சாரு. அவரை புள்ளியா நினைவு செய்யணும் தான் பிரம்மா பாபாவும் சொல்றாரு. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள், அவர் மூலம் பாவ கர்மங்கள் அழியும். எங்க பாபா நினைச்சாதான் உங்க பாவம் அழியும், என்ன நினைச்சா அழியாதுன்றாரு. வேற யாரை நினைவு செய்தாலும் பாவ கர்மங்கள் அழியாது. நம்ம பிரம்மா பாபா நினைச்சாலும் சரி, இல்ல வேற யாரையா நினைச்சாலும் சரி, எந்த தேகதாரிய நினைச்சாலும் நமக்கு பாவம் போகாது. புள்ளியா நினைச்சு புள்ளியா பாபாவை நினைச்சாதான் பாவம் போகும். என்னை மற்றும் நினைவு செய்கள் என்று கீதையிலும் சொல்லப்பட்டுள்ளது. கீதையில கூட கிருஷ்ணர் சொன்னதா சொல்லிட்டாங்க. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்லி கீதையில எழுதியிருக்காரு. அது கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாருன்னு நினைச்சிட்டாங்க. கிருஷ்ணர் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு பாபா. கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைவு செய்யுங்க கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவருக்கே உடம்பு இருக்கு இல்லையா? உடம்பு இருக்கிற ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும்? அவரால இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆஸ்தி கிடைப்பதே நிராகார தந்தையிடம் இருந்தார். உங்களுக்கு பாவம் போகிறதும் கடவுளை நினைச்சாதான், ஆஸ்தியும் கடவுளை நினைச்சாதான். அவர் புள்ளியாதான் இருக்கிறாரு, அவருக்கு உடம்பு கிடையாது. தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சு கொள்ளும் போது சிவபாபாவை நினைவு செய்ய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எப்ப நீங்க என்ன புரிஞ்சுவீங்க தெரியுமா? இந்த ஞானத்தை எப்ப எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க தெரியுமா? நம்ம இந்த உடம்பல்ல, நம்ம ஆத்மான்றதை எப்ப உணர்றாங்களோ அப்பதான் கடவுளை அவங்களால நினைவு செய்ய முடியும். நான் ஆத்மா என்பதை உறுதியாக நிச்சயப்படுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பிகேஸ் நீங்க உறுதியா நிச்சயப்படுத்திக்கோங்க, நான் ஆத்மா தான், அந்த உடம்பு இல்லைன்றத. நீங்க மாறிட்டாலே உலகம் மாறிடும்ன்றாரு. உங்களுடைய வைப்ரேஷன் தான் முழு மரத்துலயும் போயிட்டு இருக்குது. நீங்க மாறினீங்கன்னா டோட்டலா மாறிடும்ன்றாரு. எனது தந்தை பரமாத்மா ஆவார். அவர் சொல்றார், என்னை நினைவு செய்தால் நான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பேன். யார் சொல்றது? கடவுளே சொல்றார். நான் அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறேன். கடவுள் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறாரு. நான் அனைத்து ஆத்மாக்களையும் சாந்திதான் அழைத்து செல்கிறேன் சொல்லி சொல்றாரு. யார் கல்பத்திற்கு வந்து தந்தையிடம் வந்து ஆஸ்தி எடுத்திருப்பார்களோ அவங்கதான் இப்போதும் வந்து ஆஸ்தி எடுப்பாங்க, பிராமணர்களும் ஆவாங்க. முன்னாடி போற கல்பத்துல யார் வந்து பிகே ஆனாங்களோ அவங்கதான் திரும்பவும் பிகே ஆகி ஆஸ்தி எடுப்பாங்க. பிராமணர்களிலும் சில குழந்தைகள் உறுதியானவர்களாக இருக்கிறாங்க, வர்றாங்க, பிகே ஆகுறாங்க. ஆனா அது எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கிறது இல்லை இல்லையா? உறுதியானவங்களா இருக்கிறாங்க. சிலர் முரளி டெய்லியுமே முரளி கேட்பாங்க, டெய்லியுமே அமைதிகளை தவற மாட்டாங்க. சிலர் ஏனோ தானோன்னு இருக்கிறாங்க. அதனால சிலர் தான் வந்து உறுதியானவர்களா இருக்கிறாங்க. சொந்த தாயின் குழந்தைகளாகவும் ஆவார்கள், மாற்றாந்தாய் குழந்தையாகவும் ஆவார்கள். சிலர் சொந்த தாய்னா பிரம்மா பாபா குழந்தையாவும் இருக்கிறாங்க, சில டைம்ல மாயா குழந்தையாவும் ஆயிடுவாங்க. மாற்றாந்தாய்னா மாயா. ஒரு டைம் மாயா கூட இருக்கிறது, ஒரு டைம் பாபா சொல்ற பேச்சு கேட்கறது, இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. சிலர் உறுதியாகவும் இருக்கிறாங்க. நாம் நிராகார சிவபாபாவின் வம்சாவளி ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. வம்சம் எப்படி பெருகி கொண்டு போகும் என்பதையும் நம்ம அறிவோம். இப்ப நமக்கு தெரியும் போக போக எவ்வளவு பேர் வரப்போறாங்க. இப்போது பிராமணர் ஆன பிறகு நாம் திரும்பி செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பிகே ஆனாதான் பரிஸ்தாவாக முடியும். பிகே ஆயிட்டு திரும்பி போகணுன்றாரு. அனைத்து ஆத்மாக்களும் சரீரத்தை விட்டு விட்டு திரும்பி செல்ல வேண்டும். இப்ப நம்ம நம்புறவங்க யாரெல்லாம் பிரம்மா பாபா நம்புறோம், சிவபாபா நம்புறோம், நம்மளாம் பிகே ஆகி நம்ம வந்து முயற்சி பண்ணி உடம்புல இருந்தே முயற்சி பண்ணி பாபா கிட்ட போவோம். மற்றவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்க, இந்த ஞானத்தையே நம்ப மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எப்பயும் போல மரணம் வரும், எப்பயும் போல அந்த உடலை விட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. பாவத்தெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு காட்சி கிடைக்கும். காட்சி கிடைக்கும் போது அவங்க யாரை நம்புறாங்களோ அவங்களுடைய காட்சி கிடைக்கும். அப்ப உடலை விட்டு கொசு கூட்டம் மாதிரி திரும்பி பாபாவோட போயிடுவாங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் இருசாரரும் சரீரத்தை விட வேண்டும். இப்ப கடவுள் நம்புறவங்க பாண்டவர்கள், நம்பாதவங்க கௌரவர்கள். ரெண்டு பேருமே இப்ப எல்லாருக்குமே மரணம் நிச்சயம், எல்லாருமே சரீரத்தை விட்டுதான் ஆகணும். நீங்கள் இந்த ஞானத்தின் சம்சாரத்தை எடுத்து செல்லுகிறீர்கள். ஆனா நமக்கு ஞானம் கிடைச்சிருக்குது,
இந்த ஞானத்தை நம்ம புத்தியில எடுத்துட்டு போக போறோம். பிறகு அதன் அடிப்படையில நமக்கு பலன் கிடைக்கிறது. யாரையோ எப்படியோ போறாங்க, அவங்கவுங்க பண்றதுக்கு அவங்கவுங்க பலன் அனுபவிக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப இந்த ஞானத்தை எடுத்துட்டு போறீங்க, இதோட அடிப்படையில உங்களுக்கு சொர்க்கத்துல பலன் கிடைக்குதுன்றாரு. நீங்க கஷ்டப்படுறது ஒண்ணு தப்பா ஆகாது, கடைசியா உங்களுக்கு பலன் கிடைக்கும்ன்றாரு. யார் யாரு எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அதுக்கு தகுந்த பலன் கடவுள் கொடுக்குறாரு. அதுவும் நாடகத்துல பதிவாகி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு ஞானத்தின் படிப்பே முடிந்து போகிறது. ஒரு டைம் வரும், ஞானம் சொல்றது கூட முடிஞ்சிடும், சொல்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் முடிஞ்சிடும், அவர் கிளம்பிடுவாங்க எல்லாரும். அப்புறம் இந்த ஞானம் கேட்க கூட நமக்கு முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா இப்பயே திடீர்னு இந்த சயின்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போன் எல்லாம் கூட ஒர்க் ஆகாது, போனே வேலை செய்யாது. அப்புறம் எங்க இருந்து நம்ம ஞானம் கேட்க முடியும்? ஒரு இடத்துல பேசுறது, பாபா மீட்லாம் கூட நம்மளால கவனிக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரப்போகுது. அதனாலதான் டைம் இருக்கும் போதே முயற்சி பண்ணுங்கன்றாரு. உங்களுக்கு 84 பிறவிகளுக்கு பிறகு ஞானம் கிடைத்திருக்கிறது. இப்ப நம்ம 84 பிறவி எடுத்திருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த பிறவியை விட்டா அதோட 84 பிறவி கழிச்சுதான் பாபா கிடைப்பாரு. திரும்ப ஒரு சைக்கிள் நம்ம சுத்தி வந்த பிறகுதான் அடுத்த கல்பத்துலதான் பாபா இதே மாதிரியே முரளி படிப்பாரு, நம்ம கேட்க முடியும். அதுக்கு முன்னாடி அதுக்கு வரைக்கும் நமக்கு திரும்ப நம்ம பிறவியா எடுத்து வரணும். அப்புறம்தான் இந்த ஞானமே கிடைக்கும். பிறகு இந்த ஞானம் மறைந்து விடுகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிறவி முடிச்ச உடனே இந்த ஞானம் எல்லாம் மறைஞ்சிருன்றாரு. நீங்கள் பலனை அனுபவிக்கிறீர்கள். ஆனா இந்த ஞானத்தினுடைய பலனை நீங்க சொர்க்கத்துல அனுபவிப்பீங்க. அங்கே வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களுடைய படங்கள் முதலானவையே இருக்காது. சொர்க்கத்துல வெறும் தேவி தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க. வேற தர்மம் எல்லாம், இந்த தர்ம பிதாக்கள், புத்தர், இயேசு இவங்களுடைய படம் எல்லாம் அங்க இருக்காது. உங்களுடைய படங்கள் பக்தி மார்க்கத்தில் கூட இருக்கும். ஆனா இப்ப நம்ம செய்யற முயற்சி, நம்ம லட்சுமி நாராயண் படம், இதெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கும். சத்தியுகத்தில் யாருடைய படமும் இருக்காது. சொர்க்கத்துல இந்த விநாயகர், முருகர், லட்சுமி இந்த மாதிரி படம்லாம் யாரும் வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க, வச்சு பூஜையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து அவங்களே வந்து எப்படி இருப்பாங்க, கடவுள் மாதிரிதான் இருப்பாங்க. அவங்க எது கோயிலே போக மாட்டாங்க, அவங்க எல்லாருமே திருப்தியா இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கும், திருப்தியா வாழ்றாங்க. அவங்களே கடவுள் மாதிரி இருக்கும்போது அவங்க எது கோயிலுக்கு போகணும்? அதனால அந்த மாதிரி ஒரு உலகம் அது. தேவி தேவதைகள் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. பின்னர் சிருஷ்டி வளர்ந்தபடி செல்கிறது. போக போக கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் வருவாங்க. குழந்தைகளாகி நீங்கள் இந்த ஞானத்தை சிந்தனை செய்து அதீந்திரிய சுகத்தில், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தில் இருக்கணும். இப்ப பாபா சொல்ற இந்த ஞானத்தை புத்தியில அப்படியே கடையணும். நான் சொர்க்கத்துக்கு போனா இப்படி எல்லாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் டேஸ் நம்ம அப்படியே கடைய ஜாலியா இருக்கும். அப்படியே அதீந்திரிய இந்த இந்திரியங்கள்லாம் மறந்து போய் நம்ம ஒரு உலகத்துக்கு போயிருவோம். சொர் பரந்தாமத்துக்கு போனாலும் ஜாலியா இருக்கும், சொர்க்கத்துல போய் சுத்தி பார்த்தாலும் ஜாலியா இருக்கும். அப்படி நம்ம ஒரு உலகத்துல போயிட்டு அப்படியே அந்த இந்திரியங்கள்லாம் அப்பாற்பட்ட ஒரு சுகம் இருக்கணும்ன்றாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ஞானத்திலே, நிறைய இருக்கு, இல்லைன்னா கிடையாது. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதை புத்தியில ஓட விட்டா கடைஞ்சோம்னா அப்படியே வெண்ணெய் வரும். இதே நம்ம இங்க கலியுக விஷயங்களை புத்தியில ஓட விட்டோம்னா டென்ஷன் தான் ஆகும், உடம்பு வீணா போயிடும், புத்தியும் வந்து புத்தி எப்படி ஆயிடும், கலீஜ் மாரி ஆயிடும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு குப்பை மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் புத்திய. இதே ஞானத்தை சிந்தனை பண்ணீங்கன்னா ஞானம் வந்து புத்தியில எப்படி இருக்கும்னா ஜொலிக்கும். அப்படியே ஞானம் வந்து அப்படியே இனிக்கும். நமக்கு வந்து தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஞானத்தை சிந்தனை பண்ணீங்கன்னா. அவ்வளவு ஒரு குஷி வரும் நமக்குள்ளார, ஒரு ஆன்மீக குஷி வரும். ஆனால் மாயை அடைக்கடி மறக்கடித்து விடுகிறது. ஆனா இந்த மாயாவும் மோசமானது. ஏன்னா அது அரைக்கல்மா நம்மள மறக்கடிக்கிறது இல்லையா? அதேதான் வேலை அது. பாபாட்ட இருந்து பிரிக்கிறது தான் அதோடைய வேலை. அதனால பாபா புரிஞ்சுக்கிறாரு, இந்த மாயா மறக்க வைக்கிறது குழந்தைகளை, அடிக்கடி ஈர்த்துன்னு போயிடுது. நம்மளும் நம்ம பக்கம் இருக்கிறோம், அது பக்கம் ஏத்துன்னு போகுது. ஆக சிவபாபா நமக்கு படிப்பிக்கிறார் என்ற நினைவு இருக்கணும். இப்ப கடவுளே என்ன படிக்க வச்சுட்டு இருக்கிறாருன்ற ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும். அவர் உயர்ந்ததும் உயர்ந்தவரா இருக்கிறாரு. சிவபாபா ஹையஸ்ட்மே ஹையஸ்ட். நாம் இப்போது வீடு திரும்ப வேண்டும். இப்ப எல்லாருமே ஆத்மாக்கள் உடம்பை விட்டு போய்தான் ஆகணும். எவ்வளவு சகஜமான விஷயங்கள். அனைத்து ஆதாரமும் நினைவில் தான் இருக்கிறது. எல்லாமே பாபா நினைக்கிறதுலதான் இருக்கு. நாம் தேவதே ஆக வேண்டும். நம்ம கண்டிப்பா அடுத்து சொர்க்கத்துக்கு போக போறோம், அங்க தேவதை ஆகணும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். தேவதையே ஆகணும், சொர்க்கத்துக்குள்ளார நுழையணும்னு மட்டும் ஆசை இருக்கு, டிக்கெட் வாங்கினும் போகணும்ட்டு. ஆனா தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும்ன்றாரு. இப்போ உள்ள போகணும்னா நீங்க வந்து தூய்மையா இருக்கணும், சுகம் கொடுக்கணும், சாந்தியா அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், அறிவா இருக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், சக்திசாலியா இருக்கணும். சும்மா நம்ம நோங்கிற மாதிரி இருந்துகிட்டு பயந்துகிட்டு அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் இருந்தா எப்படி சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும்?
நம்ம வந்து கூழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசை மாதிரி இது நம்ம நிலைமை. பாபா சொல்றாரு, நீங்க வந்து சொர்க்கத்துக்குள்ள நுழையணும்னா தெய்வீக குணங்களும் தாரணை ஆகணும்ன்றாரு. அப்ப பாபா நினைக்கணும், அப்பதான் சக்திசாலியா ஆவீங்க. எங்க போனாலும் சக்திசாலியா இருப்பீங்க, அழமாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. சக்திசாலியா இருக்கணும், அன்பா பேசணும், அமைதியா இருக்கணும், இப்படி எல்லாம் மாறணும்ன்றாரு. 5 விகாரங்கள் பூதங்கள் மாதிரின்றாரு. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் பூதம் மாதிரி, அது பிடிச்சதுன்னா உங்களை விடாதுன்றாரு. காமம் எனும் பூதம், கோபத்தின் பூதம், தேக அபிமானத்தின் பூதம் கூட இருக்குது. அகங்காரமா பேசுறது கூட ஒரு பூதம் தான். ஆம், சிலருக்குள்ள அதிகமான பூதங்கள் இருக்கின்றன. பிடிஎஸ்க்கே தான் பாபா செலக்ட் பண்ணியிருக்காருல செல்லமான குழந்தைகள், அவங்களுக்குள்ளாரையில அதிகமான பூதங்கள் இருக்குதுன்றார். சிலருக்குள் குறைவாக இருக்கின்றன. சில குழந்தைகள்ட்ட குறைவான பூதம் இருக்குது, அதாவது அந்த பெர்சன்டேஜ் கம்மியா இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது, ஆனா அந்த அளவுக்கு வெளியே தெரியாது. கோபம்லாம் வந்து ரொம்ப வராது, சிறு சிரிப்பு, கடுக்கடுப்புன்ற மாதிரி லைட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சிலர் ரொம்ப வெளியே கோவப்படுறது நல்லாவே தெரியும் இவங்க கோவப்படுறாங்கன்ட்டு, அந்த அளவுக்கு கோபமா பேசுவாங்க. அது மாதிரி எல்லாருக்குள்ளாரையும் அதிகமாவும் இருக்குது, கம்மியாவும் இருக்குன்றாரு. இவை 5 பெரிய பூதங்கள் என பிராமண குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியும் நம்ம கோவப்படுறது தப்பு, நம்ம வந்து பற்று வைக்கிறது தப்பு, நம்ம ஆசைப்படுறது தப்பு, நம்ம அகங்காரமா நான் நான் பேசுறோம் இதெல்லாம் தப்புன்ட்டு நமக்கே தெரியும். அது ஒரு சில விஷயங்கள்லதான் நம்மளே கண்டுபிடிக்க முடியும் நமக்குள்ளார இந்த பூதம் இருக்குதுன்றத. அது ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாரு பாபா. அப்ப அந்த மாயா வந்து சொல்லும், உனக்குள்ளார இந்த பூதம் ஒன்னும் போகல, இன்னும் நீ யோகா பண்ணுன்னு சொல்லும். அப்பதான் நமக்கு வந்து தெரியும் இந்த பூதம் நமக்குள்ளார ஒண்ணு இருக்குது அப்படின்னு. அது மாதிரி எல்லா டெஸ்ட் பேப்பருமே 5 டெஸ்ட் பேப்பருமே வந்துட்டு தான் இருக்கும் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் விடாது, உங்களை விடாது கருப்புங்கிறாரு. முதல் நம்பர் காமம் எனும் பூதம் தான். ஃபர்ஸ்ட் நம்பரே காமம் எனும் பூதம். 2வது கோபம் எனும் பூதம். யாராவது கரடு முரடாக பேசினால் இவர் கோபம் மிக்கவர் என்று தந்தை சொல்கிறார். பாபா சொல்றாரு பாருங்க, யாரெல்லாம் கரடு முரடா பேசுறாங்களோ, ஒரு அதிகமா சவுண்டா பேசுறது, காட்சி முச்சுன்னு கத்துறது, அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து கோபம் மிக்கவர்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட சைடு என்னோட தரப்பு விஷயத்த நான் எடுத்து சொன்னேன், இதை போய் கோபமா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கோவப்படுறது நான் கோவப்படுறேன்னு கூட தெரியாது அவங்களுக்கு, அவங்களுக்கே தெரியாது இதெல்லாம் கோபமா, இந்த இது சொன்னாதாங்க எல்லாரும் கேட்பாங்க, அதனால அப்படி சொன்னேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சில போலீஸ்ல அந்த அந்த மாதிரி சைடு போலீஸா இருப்பாங்க, டிகே இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, எங்க நாங்க வந்து மிரட்டினாதான் பழைக்க முடியும், இந்த திருடன்லாம் நாங்க எப்படி அன்பா பேசுறது, அப்ப எங்களுடைய தொழிலே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாபா வந்து சிலருக்கு சில ஒரு மாதிரி ஸ்ரீமத்து கொடுக்குறாரு, சிலருக்கு சில ஸ்ரீமத்து. இந்த பூதமும் வெளியேற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இது மோசமான பூதம் தான், கோபம் கூட, அதுவும் வெளியேறணும். ஏன்னா தேவதை ஆக முடியாது, அந்த மாதிரி கோபமா பேசினா நம்ம எப்படி தேவதை ஆக முடியும், அதனால இதுவும் வெளியேறணும். ஆனால் பூதம் வெளியேறுவது மிகவும் கஷ்டமாக உள்ளது. பாபாவும் பாக்குறாரு, எல்லாருக்குள்ளாரையும் போகிற மாதிரிதான் இருக்குது, திரும்ப வந்து ஒட்டிக்குது. இந்த ராவணனோட 10 தலை ஒன்னொன்னா பிச்சு எடுப்பாராம், அம்பு விடுவாராம் ராமரு, திரும்ப திரும்ப வந்து இன்னொன்னு ஒட்டிக்குமா. அப்புறம் வயிற்றுல அம்பு அடிச்சு அந்த நாபி கம்பத்துல அம்பு விட்ட பிறகு தேக அபிமானம் அழிஞ்ச பிறகுதான் வந்து எல்லாமே அழியும். அந்த டோட்டலா அந்த 10 விகாரமும் அழிஞ்சிடும். ராவணன் வந்து சரிஞ்சு விழற மாதிரி காட்டியிருப்பாங்க ராமாயணத்துல. அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு விகாரமா நம்ம போயிடுச்சுன்னு நினைச்சோன்னா திரும்ப வருது. நெக்ஸ்ட் சொன்னார்ல, கனவுல கூட வரக்கூடாதுன்னு சொன்னாரு. கனவுல வந்தாலே நமக்குள்ளார அது வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால பூதம் வெளியேறது மிக கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி பாபா பார்த்தாராம். கோபம் ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்கிறது. பாபா ஏன் சொல்றாருன்னா, நீங்க கோபமா பேசுறீங்க, அது வந்து உங்க உடலையும் பாதிக்குது, அதை எதிரால அவங்க கேட்கறவங்க, நீங்க யார் மேல கோவப்படுறீங்களோ அவங்களையும் பாதிக்குது, உங்களுக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை. எதுக்கு தேவையாது, நீங்க ஏன் கோவப்படுறீங்க, உடம்பு தானே வீணா போகுது, அவங்க மனசும் கஷ்டப்படுது இல்லையா, அது வந்து துக்கம் கொடுக்குதுன்றார். பற்றுதலில் பலருக்கு துக்கம் ஏற்படாது. பற்று வைக்கிறதுனால நிறைய பேருக்கு துக்கம்லாம் ஏற்படாது. யாருக்கு பற்று இருக்கிறதோ அவருக்கு தான் துக்கம் ஏற்படும் சொல்றாரு. ஆகையால் பற்றுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் துக்கம் வராது. யார் மேல நமக்கு பற்று இருக்குதோ அவங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்கலன்னா நமக்கு மட்டும்தான் துக்கம் வரும், மத்தவங்களுக்கு துக்கம் வராது. ஆனா கோபம் வந்து யார்கிட்ட நம்ம கோபப்படுறோமோ அவங்களுக்கும் துக்கம் வரும், நமக்கும் துக்கம் வரும். அதனால 2 பேருக்குமே பாதிப்பு ஏற்படுகின்றார். ஆகையால் இந்த பூதங்களை விரட்டுங்கள் என பாபா தந்தை புரிய வைக்கிறார். இப்ப பாபா நமக்கு இந்த முரளில என்ன சொல்லி புரிய வைக்கிறாருன்னா, கோவப்படாதீங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. இந்த பூதத்தை விரட்டுங்க. ஒவ்வொரு குழந்தையும் விசேஷமாக படிப்பு மற்றும் தெய்வீக குணங்கள் மீது கவனம் கொடுக்கணும். இப்ப எல்லாருமே
முரளியில அட்டென்ஷன் வைக்கணும். தெய்வீக குணங்களை என் வாழ்க்கையில தாரணை ஆயிருக்கா, நான் எல்லாரோடையும் நல்லா நடந்துக்கிறேன்னா, யார் மேலயா கோவப்படுறேன்னா, எந்த ஒரு பர்டிகுலர் எல்லார் மேலயும் வராது கோபம், சிலர் மேல கோபம் வரும். அந்த கோபத்தின் அம்சம் கூட இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க. பல குழந்தைகளுக்கு கோபத்தின் அம்சம் கூட இருப்பதில்லை. பாபா பாக்குறாரு நிறைய குழந்தைகள் மலரா மாறி இருக்கிறாங்க, முன்ன மாதிரி இல்ல, அவங்கள்ட்ட அம்சம் கூட போயிடுச்சு. சிலர கோபத்தில் மிகவும் சண்டை போடுறாங்க. ஆனா சிலர் மாறவே இல்லை, அப்படியே முன்ன விட அதிகமாயிட்டாங்க, முன்ன விட அவங்களுக்கு அதிகமாயிடுச்சு வியாதி, மிகவும் சண்டை போடுறாங்க. நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவதை ஆக வேண்டும் என்று குழந்தைகள் சிந்தனை செய்ய வேண்டும். பாபா எவ்வளவுதான் புரிய வைப்பார், திரும்ப புரிய வைக்கிறாரு. இப்ப நம்ம தேவதை ஆகணும், அதனால இப்ப நம்ம தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும்ட்டு பாபா புரிய வைக்கிறார். ஒருபோதும் கோபத்துடன் பேசக்கூடாது. நீங்க பேசாதீங்க. யாராவது கோபித்து கொண்டால் இவருக்குள் கோபம் எனும் பூதம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்க. இப்ப யாராவது நம்ம கிட்ட கோச்சு, இப்ப நம்மளே கோபப்பட மாட்டோம், இருந்தாலும் நம்ம கம்முன்னு இருந்தாலும் நம்ம கிட்ட யாராவது சண்டை போடுவாங்க. அப்ப சொல்றாரு, இவங்களுக்குள்ள கோபம்ன்ற பூதம் இருக்குன்னு புரிஞ்சுக்காங்க, நீங்க அமைதியா போயிருங்க. அவர்கள் பூதநாதன் பூதநாயகி ஆகிடுறாங்க. அந்த மாதிரி யாரு கோவப்படுறாங்களோ அவங்க பூதநாதன் பூதநாயகி ஆயிடுறாங்க. அதாவது இப்படி சொன்னாவது கோவப்படாம இருப்பாங்களான்றதாக சொல்றாரு. இப்படிப்பட்ட பூதம் உள்ளவர்களுடன் ஒருபோதும் பேசக்கூடாது. கோவப்படுறாங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப பேசுனீங்கன்னா அவளுக்கு கோபம் அதிகமாயிடும். எரியிற தீயில எண்ணெயை ஊத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் நீங்க திரும்ப திரும்ப பேசும்போது. அதனால அந்த மாதிரி கோவப்படுறவங்கள்ட்ட பாபா சொல்ற டெக்னிக் என்னன்னா, அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அமைதியா போயிடும். ஒருவர் கோபத்தில் பேசினார், பிறகு மற்றவர்களும் கூட பூதம் விட்டால் பூதங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும். இப்ப 2 பேருக்குமே கோபம் வந்துச்சுன்னா 2 பேருக்குள்ளேயும் பூதம் பூந்துக்குச்சான். பாபா சொல்றாரு, 2 பூதமும் சண்டை போட்டுக்கிற மாதிரியும். இப்ப நமக்கும் கோபம் வந்துச்சு, எதிரால உள்ளவங்க கோபம் வந்துச்சுன்னா பூதங்கள் 2ம் சண்டையிட்டுக் கொள்ளுன்றாரு. பூத நாயகி எனும் வார்த்தை மிகவும் அசிங்கமாக உள்ளதுன்றார் பாபா. அவன் என்ன சொல்றாரு, இந்த பேர் நல்லாவா இருக்கு, இந்த பூத நாயகின்ற பேர் நல்லாவா இருக்கு, இந்த வார்த்தையே நல்லா இல்ல, அசிங்கமா இருக்குன்றாரு. பூதத்தின் பிரவேசம் ஆகிவிடக் கூடாது, ஆகையால் மனிதர்கள் ஒதுங்கி கொள்கின்றனர். இப்ப யாராவது கோவப்பட்டாங்கன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கும் கோவம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிக்கிறோம். பாபா சொல்றாரு, அந்த மாதிரி ஒதுங்கி கொள்கின்றனர். பூதத்திற்கு முன்பாக நிற்கவும் கூடாது. இப்ப ஏதாவது ஒரு பேய் வருதுன்னா நம்ம நிப்போமா ஓடுவோமா? கண்டிப்பா ஓடிடுவோம்ல. ஒரு பேய் வருதுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துலயே இருக்க மாட்டோம், முட்டாஞ்சாவே நம்ம ஓடிடுவோம்ல. அதான் பாபா சொல்றாரு, நீங்க கோபம் வருதா அந்த இடத்துல இருக்காதீங்கன்றாரு. யாருக்கா கோபம் வருதுன்னா அது ஒரு பூதம், அந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பேய் கூட நம்ம பேசுவோமா? அது மாதிரிதான் இப்ப பூதத்துக்கு முன்பாக நம்ம நிற்கவும் கூடாதுன்றாரு. இல்லாவிட்டால் பிரவேசம் ஆகிவிடும். அப்புறம் அந்த பூதம் நமக்கும் வந்துரும்ன்றாரு. கோபம் ஒரு பூதம் மாதிரி, அது அவங்களுக்குள்ளார பிரவேசம் ஆயிருக்கு, அவங்களுக்கு அந்த விகாரம் பிடிச்சிருக்குது. இப்ப அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாரையும் பிரவேசம் ஆயிடும்ன்றாரு. அப்ப கோபமா பேசிக்கிறாங்கன்னா அவங்களே ஏற்கனவே அந்த ஆத்மா விகாரத்துக்கு வசப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது வீக்கா இருக்கிறாங்க, அந்த சோல் வீக்கா இருக்குது. மேலும் மேலும் நம்ம பேசி அவங்கள வீக் ஆக்க கூடாது, அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். அவங்கள பேசக்கூடாது, அவங்கள அப்படியே பாபாட்ட அமைதி சக்தி வாங்கி அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அமைதி ஆயிடுவாங்க. அதை விட்டுட்டு நம்மளும் போய் கூட கூட அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம்னா அவங்க பிடிச்ச வியாதி நமக்கும் பிடிச்சிக்கும். அதாவது அவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்களுடைய கோபம் நமக்கு வந்துரும்ன்றாரு. தந்தை அசுர குணங்களை நீக்கி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வைக்கிறார். இப்ப கடவுளே நமக்கு எப்படி எல்லாம் டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நம்ம கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா என்ன செய்யணும், மத்தவங்க கோவப்பட்டா என்ன செய்யணும், அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது, கம்முன்னு போயிடணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்வித்து தேவதையாக ஆக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன்ட்டு தந்தையே சொல்றாரு. நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்ப குழந்தைகள் அறிவார்கள். தேவதைகளின் படங்கள் முன்னால் இருக்கின்றன. இப்ப நம்ம பாக்குறோம் லட்சுமி நாராயண், இவங்க எப்படி இருந்தவங்க, இவங்கள மாதிரி நம்ம ஆகணும். அவங்களாம் கோவமே படமாட்டாங்க, அவங்களாம் கோபம்னு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி நம்ம மாறணும். கோபம் கொள்பவர்களிடமிருந்து ஒரேடியாக ஒதுங்கி விடுங்கள் என பாபா புரிய வச்சிருக்கிறார். பாபா இன்னைக்கு சொல்லிட்டார், கோபம் சொல்றாங்கன்னா நீங்க அவங்கள மேல் மேலும் ஏத்தி விடாதீங்க, பேசி பேசி அவங்கள்ட்ட ஒதுங்கிடுங்க. நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, அவங்க தவிர அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்றார். தம்மை பாதுகாத்துக் கொள்ள யுக்தி தேவை. இப்ப நம்மள நாமே பாதுகாத்துக்கணும்னா யுக்தி வேணும்ன்றார்.
நமக்குள் கோபம் வந்து விடக்கூடாது. இப்ப வந்து அவங்க தவறு செய்யறாங்கன்னா நம்ம தவறுக்கு வந்து தவறு வந்து யுக்தியே கிடையாது. தவறுக்கு தவறு செய்யறது யுக்தியே. அவங்க கோவப்பட்டாங்க, நானும் கோவப்பட்டேன்னா அது வந்து சரியான இதுவே கிடையாது. அவங்க கோவப்படுறாங்கன்னா நான் திரும்ப வந்து அமைதியா இருக்கணும், அதுதான் சரி. அமைதியா இருந்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். நமக்குள் கோபம் வந்து விடக்கூடாது, இல்லாவிட்டால் 100 மடங்கு பாவம் ஏற்பட்டு அவங்களே பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் காட்டிங்க நமக்கு அவங்களோட கெட்ட பேர் யாரும் தெரியுமா வரும், கடைசியில நம்ம மேலதான் வரும். அவங்க 10 வார்த்தை பேசியிருப்பாங்க, நம்ம ஒரு வார்த்தை கோவப்பட்டு பேசியிருக்கோம், கடைசியில நம்ம பேசின வார்த்தையாலதான் அவங்க அப்படி ஆயிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நமக்கு தேவையா? இது நமக்கு 100 மடங்கு பாவம் வர வந்துடும், நம்ம மேல கெட்ட பேரும் வந்துடும். அதனால பேசாதீங்கன்றாரு. நமக்குள் கோபம் வந்து விடவே கூடாது, இல்லாவிட்டால் 100 மடங்கு பாவம் ஏற்பட்டுடும்ன்றார் பாபா. ஏன்னா பிகே ஆயிட்டு கோவப்படுறது தப்பு. எவ்வளவு நல்ல அறிவை தந்தை குழந்தைகளுக்கு இப்போது கொடுக்கிறார். பாபா துல்லியமாக கல்பத்துக்கு முன்பு புரிய வைத்ததை போலவே இப்போது நமக்கு புரிய வைக்கிறார் என குழந்தைகளும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, இப்ப நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோம்ல, கோபம் வந்தா இப்ப எப்படி நடந்துக்கணும், நமக்கு கோபம் வராதபடி நம்ம இருந்துக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் கோபம் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு மாத்திக்கணும். இதே மத்தவங்க கோவப்பட்டா என்ன பண்றது? நம்ம முன்னாடி எல்லாம் திரும்ப திரும்ப பேசி அவங்கள இன்னும் 2 எரியிற தீயில எண்ணெய் ஊத்துவோம். இப்ப நம்ம மத்தவங்க கோவப்பட்டா அமைதியா போயிடணும். நம்ம வந்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும், அமைதி சக்தி கொடுக்கணும். நம்மளுடைய ஸ்திதியை நம்ம கரெக்டா வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு பாபா இப்ப போன கல்பத்தை புரிய வச்சது மாதிரி புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. வரிசைக்கிரமான மேஷின் படி புரிந்து கொண்டபடிதான் இருப்பார்கள். இப்ப போக போக பாருங்க, நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க, கூட கூட உங்க கூட இருக்கிறவங்க தானாவே புரிஞ்சுக்குவாங்கன்றது. தம் மீதும் கூட இரக்கம் காட்ட வேண்டும், மற்றவர் மீதும் இரக்கம் கொள்ள வேண்டும். சிலர் தம் மீது இரக்கம் கொள்ளுதலை மற்றவர் மீதும் இரக்கம் கொள்ளும் போது அவர்கள் அவர்கள் முன்னேறி விடுகின்றனர், தாம் நின்று விடுகின்றனர். பாபா சொல்றாரு, நம்மளையும் நம்ம மேல ஃபர்ஸ்ட் சுயம் இரக்கம் காட்டணும். நான் மாறணும், நானும் லட்சுமி நாராயணன் ராஜ்யத்துக்கு போகணும், நானும் தேவதை ஆகணும், நான் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். நம்ம மேலே நம்ம கருணை வைக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். சிலர் வந்து தன் மீது கவனமே செலுத்துறது இல்லை, ஆனா மற்றவங்க மீது இரக்கம் கொள்ளும் போது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களாம் முன்னேறி போயிடுறாங்க. சொல்லி கொடுத்தவங்க அப்படியே நின்றுடுறாங்க. சொல்லி கொடுத்து ஞானத்தை சொல்லி புரிய வச்சு அவங்கெல்லாம் முன்னேறி போயிடுறாங்க. இவங்க சொல்லி கொடுத்தவங்களா, இவங்க வந்து மாற மாட்டாங்க, அப்படியே இருக்கிறாங்க. தாம் விகாரங்களின் மீது வெற்றி கொள்ளுதலை பிறருக்கு மட்டும் புரிய வைக்கின்றனர், அவர்கள் வெற்றி அடைந்து விடுகின்றனர். இது என்ன மாதிரி ஒரு கொடுமையா இருக்கு? நம்ம இப்ப சொல்லி கொடுத்து மத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க, புரிய வைக்கிறாங்க, அவங்கெல்லாம் இவங்க சொன்ன பேச்சை கேட்டு அவங்க மாறி போயிடுறாங்க, வெற்றி அடைஞ்சிடுறாங்க விகாரம் மீது. ஆனா இவங்க அப்படியே நின்னுடுறாங்க, இவங்க மாறுறதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்படிப்பட்ட அதிசயம் கூட நடக்குது எங்க? பாபா குழந்தைகளுக்குன்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி அதிசயம் கூட இங்கதான் நடக்கும், வந்து பாருங்கன்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல கொஞ்சம் தாயின் தந்தையமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக கொஞ்சலுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக கொஞ்சம் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞான சிந்தனை செய்து அதீந்திரிய சுகத்தில் இருக்கணும். யாருடனும் மூர்க்கத்தனமாக பேசக்கூடாது. பேசி என்ன ஆக போகுது? யார்கிட்ட நீங்க என்ன பேசுனீங்கனாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களுக்கு யாரும் சிலையும் வைக்க மாட்டாங்க. எதுக்கு நீங்க பேசி புரிய வைக்க போறீங்க? மூர்க்கத்தனமா நடந்துக்க போறீங்க? யாருக்கிட்டையும் எதையுமே பேசாதீங்க, அமைதியா இருந்தாங்க. நானும் பாபா, அவ்வளவுதான். வேற யாருக்கிட்டையும் எதையும் புரிய வைக்கணும் தேவையில்ல. நான் ரைட்டு, நான் ரைட்டு, நான் சரி அப்படின்றதெல்லாம் யார்ட்டையும் நம்ப வைக்கணும் தேவையில்ல. யாராவது கோபத்துடன் பேசினால் அவரிடம் வந்து ஒதுங்கிட வேண்டும் சொல்லி சொல்றாரு. சரி, நம்ம ஒழுங்கா இருக்கிறோம், யாராவது நம்ம கிட்ட வம்பழுத்துறாங்க, கோபத்தோட பேசினாங்க, நம்ம எப்படி நடந்துக்கணும்னா ஒதுங்கிடணும்னு சொல்லி சொல்றாரு. ஒதுங்கி போயிடணும். அதாவது நம்ம திரும்ப வந்து ரெண்டு கை குலுக்க கூடாது. அவங்க கோபமா நம்மளும் கோபமா பேசக்கூடாது. நம்ம வந்து அமைதியா இருந்து அவங்களுக்கு அமைதி சக்தி கொடுத்தாலே போதும், அவங்களும் அமைதியாயிடுவாங்க. 2வது பாயிண்ட், பகவானின் வாரிசு ஆவதற்காக முதலில் அவரை வாரிசாக நம்ம ஆக்க வேண்டும். அவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் வாரிசு ஆக முடியாது. யார் வந்து சிவபாபாவை குழந்தைய ஆக்கியிருக்கிறாங்களோ அவங்கதான் வாரிசு ஆக முடியுன்றது. புத்திசாலிகளாகி தமது அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்து பற்றுதலை நீக்க வேண்டும். இப்ப பாபாவை நம்ம குழந்தையாகிட்டோமா, எல்லாமே அவருதுன்ட்டு அவர்கிட்ட கொடுத்துருவோம். எல்லாம் எது செஞ்சாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு செய்யணும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பெரிய பையன் இருக்கிறான்னா அந்த பையன்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே செய்வோம். அந்த மாதிரி சிவபாபாவை வச்சுக்காங்கன்ற, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யுங்க, அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அப்ப ஈஸியா பற்றுதல்ல நீக்கிடலான்றாரு. தம் மீது தாமே இரக்கம் காட்ட வேண்டும் சொல்லி சொல்றாரு. வரதானம்.
சாட்சி பார்வையாளராக ஆகி உயர்ந்த நிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களும் சக்தி கொடுக்கக்கூடிய தந்தைக்கு சமானமாக அவ்வியக்த பரித்த ஆவியர்களாக. இப்ப சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பாருங்க. உயர்ந்த நிலை மூலமாக எல்லா ஆத்மாக்களுக்கும் இப்ப சக்தி கொடுக்கக்கூடிய பாப் சமான் அவ்வியக்த பரிசா யாரு? பிரம்மா பாபா மாதிரி அவர் அப்படித்தானே இருக்கிறாரு. இப்போ உடம்புல இருக்கும்போது அப்படிதான் இருந்தாரு. இப்பயும் அவர் வெளியே போயிட்டு உயர்ந்த ஸ்திதியில இருந்து எல்லாருக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய சேவையை செய்யறாரு. சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பாக்குறாரு. அவருக்கு சமானமா அவ்வியக்த பரிசா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாங்க. நடந்தாலும் சென்றாலும் எப்போதும் தன்னை நிராகாரி ஆத்மா மற்றும் செயல்கள் செய்யும் போது தன்னை அவ்வியக்த பரிசா என்று உணர்ந்து இருந்தீர்கள் என்றால் எப்போதும் குஷியில் மேலே பறந்து கொண்டே இருப்பீர்கள். நடந்தாலும் சரி, சுற்றினாலும் சரி, எப்பவுமே நான் புள்ளின்னு நினைச்சுட்டாங்க. ஆனா காரியம் செய்யும் போது, இப்ப சமையல் செய்யறீங்க, வீடு பெருக்குறீங்க, சாமான் வளர்க்குறீங்கன்னா நீங்க உங்களை அவ்வியக்த பரிசுதான்னு நினைச்சுக்கோங்க. நான் உடம்புலே இல்லை, நான் லைட்டா இருக்கணும், நான் டபுள் லைட் பரிசுதான். அந்த உடம்பு வேலை செய்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த உடம்பு தானே செய்யுது, நான் செய்யல, நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே ரொம்ப லேசா இருக்கும். நம்ம செய்யற மாதிரியே தெரியாது. யாரோ அந்த வேலை எப்படியோ நடந்துரும். ஆனா நம்ம ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இந்த உடம்புதான் செய்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவ்வியக்த பரிசாவா இருந்தீங்கன்னா ரொம்ப குஷியில இருப்பீங்க, மேல பறந்துட்டே இருப்பீங்க. நடக்கும்போது எந்த வேலையும் செய்யல, சும்மா நடக்கிறீங்க, உட்காருறீங்கன்னா ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்காங்கன்றாரு. இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சாதான் நம்மளால பரிசாவே ஆக முடியும். பரிஸ்தா என்றால் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. பரிஸ்தானாலே ரெண்டு காலுமே அவங்களுக்கு மண்ணிலே இருக்காது, பறந்துகிட்டே இருப்பாங்க. பரிஸ்தானாலே தேவதை, அந்த கிறிஸ்துவ தர்மத்துல காமிச்சிருப்பாங்கல்ல, பரிஸ்தானா அப்படியே பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெண்டு ரெக்கை இருக்கும், காலு கீழே இருக்காது, பறப்பாங்க. அவங்க உயர்ந்த நிலையில், அதாவது அவங்களோட ஸ்திதியை குறிக்குது. அவங்க இங்க பூமியிலே இல்ல, மேல பறக்குறாங்க. இந்த தேகத்தின் உலகத்தில் எது வேண்டுமானாலும் கடந்து சென்று கொண்டு இருக்கட்டும், ஆனால் சாட்சி பார்வையாளராக ஆகி அனைத்து பாகங்களையும் பார்த்து கொண்டே இருந்தார். இப்ப என்ன வேணாலும் நடக்கட்டும் உலகத்துல, எல்லாத்தையும் பாருங்க. ஆனா நீங்க சாட்சியாகி பாருங்க. எதுவுமே இது எல்லாமே கடந்து போகும். இது எல்லாமே நடக்கிறதுலாம் போன கல்பத்து மாதிரி நடந்துட்டு இருக்குது. இது எதுவுமே புதுசு இல்லை, நான் ஏற்கனவே போன காலத்துல பார்த்ததுதான் நடக்குது. எல்லா பார்ட்டியும் அப்படியே பார்த்துட்டே போங்க. எல்லாரும் நடிக்கிறத அப்படியே கார்ட்டூன் ஷோ மாதிரி பாருங்க. மற்றும் சக்தி கொடுத்து கொண்டே இருங்க. யாராவது கவலையா டென்ஷனா இருக்கிறாங்களா, உங்களால முடிஞ்ச உதவி பாபாட்ட சக்தி வாங்கி கொடுத்துட்டே இருங்க. இருக்கையிலிருந்து இறங்கி சக்தி கொடுக்கப்படுவது இல்லை, அதான் பரிஸ்தாவா இருந்து கொடுக்கணும். கீழே நம்மளால இந்த சீட்ல இருந்து இறங்கிட்டுலாம் நம்மளால சக்தி கொடுக்க முடியாது. உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து திருப்தி, உள்ளுணர்வு, திருஷ்டி, பார்வை மூலமாக சகயோகத்தின் சகாஷ் சக்தி கொடுங்கள், பறந்துகிட்டே கொடுங்கன்றார். உயர்ந்த நிலையில இருந்து எல்லாருக்கும் உள்ளுணர்வு மூலமா, பார்வை மூலமா சகயோகத்தின் உதவி சகாஷ் கொடுத்துட்டே இருங்க. மிக்ஸ் கலப்படமாக இருந்தால, அதாவது கொஞ்ச நேரம் கீழே வந்துடுறது, கொஞ்ச நேரம் மேல பறக்கிறது, அப்படி இல்லாம எப்பயுமே பறந்து பறந்து பரிசுத்தாவா அந்த சேவைதான் இப்ப யாரும் செய்யலன்னு சொல்றாரு. அப்போது எந்த ஒரு விதமான வாயுமண்டலத்தில் இருந்தும் பாதுகாப்பாக இருந்து அவ்வியக்த பரிசுத்தா பவ என்ற வரதானம் உடையவராக இருப்பீங்க. அப்ப நீங்க எங்க இருந்தீங்கனாலும் சரி, நீங்க இருக்கிற இடம் மோசமான வாயுமண்டலமா இருந்தா, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, யாரோ கத்திக்கிட்டு இருந்தா கூட நீங்க அங்கேயே இருந்தா கூட நீங்க பாதுகாப்பா தான் இருப்பீங்க. ஒரே பிரச்சனையா இருந்தா கூட நீங்க இருக்கிற இடம், ஆனா நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. அவ்வியக்த பரிஸ்தா பவ என்ற வரதானம் உடையவரா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப நம்ம ஸ்திதி மேல இருக்கும், நம்ம உயர்ந்த ஸ்திதியில இருக்கோம். ஆனா நம்ம உடம்பு மட்டும் கீழே இருக்கும். மற்றபடி நம்ம உயர்ந்த ஸ்திதியில இருக்கும். ஏன்னா சுத்தி என்ன நடந்தாலும் நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: நினைவின் சக்தி மூலமாக துக்கத்தை சுகமாகவும் அசாந்தியை சாந்தியாகவும் மாற்றம் செய்யுங்கள் சொல்றாரு. நம்ம பாபா நினைக்கிறது மூலமா துக்கம் சுகமா மாறிடும், அசாந்தி சாந்தியா மாறிடும். அந்த மாதிரி மாத்துங்க. எப்பன்னா பாபாவுடைய நினைவின் பலம் மூலமா தான். பாபா நினைச்சாதான் அப்படி மாறும். பாபா நினைக்காத வரையும் நமக்கு துக்கம், அசாந்தி ஃபீல் ஆயிட்டே இருக்கும். எப்ப நீங்க பாபாவை நினைக்கிறீங்களோ அப்ப துக்கம் சுகமா மாறிடும், அசாந்தி சாந்தியா மாறிடும் சொல்லி சொல்றாரு. சாந்தி.